Habakkuk 2 Tables Bible Study, Presentation number 39, Daniel Part 10, Daniel Chapter 4 Part 3. ஹாபகுக்கின் 2 கற்பலகைகளின் வேதாகம பாடத்திலே இது 39வது பிரசன்டேஷன். தானியேல் 4ஆம் அதிகாரத்தை நாம் தியானித்து வருகிறோம். இந்த பிரசன்டேஷனை தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய ஜெபம் செய்வோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளை கிருபையாக எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. இந்த நல்ல வேலையிலும் சத்தியத்தை உம்முடைய ஜனங்களுக்கு சொல்ல இருக்கிறேன் பிதாவே. பரிசுத்த ஆவியானவரின் உதவி எனக்கு கொடுத்தள்ளும் பிதாவே. இதோ இந்த சத்தியம் ஆனது கடைசியாக எங்களுடைய சபைக்கு ஒரு வாய்ப்பாக நீர் கொடுத்திருக்கிறீர் பிதாவே. இதை நாங்கள் கற்றுக்கொண்டு இதிலிருந்து ஆவிக்குரிய பாடங்களை நாங்கள் எடுத்துக்கொண்டு எங்களுடைய வாழ்க்கையிலே சீர்திருத்தத்தை கொண்டு வர எங்களுக்கு கிருபை தரும் பிதாவே. கேட்கிற ஒவ்வொருவருக்கும் பரிசுத்த ஆவியானவரின் உதவி கொடுத்தாலும் பிதாவே, இந்த சத்தியங்களை அவர்களுக்கு புரியும்படியாக செய்யும் பிதாவே. எங்களுடைய கண்களை நீரே திறந்தருளும் பிதாவே. இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். நாம் தானியேல் புஸ்தகத்தை தியானித்து வருகிறோம். தானியேல் புஸ்தகத்திலே 1வது அதிகாரம் 1ஆம் தூதை குறிக்கிறது, 2வது அதிகாரம் 2ஆம் தூதை குறிக்கிறது, 3வது அதிகாரம் 3வது தூதை குறிக்கிறது என்பதை நாம் படித்தோம். 4வது அதிகாரத்திற்கு வரும்பொழுது தேவன் செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சபைக்கு ஆதியிலே கொடுத்த சத்தியத்தை விட்டு நாம் எப்படி விலகி சிதறப்பட்டு போனோம் என்கிற சரித்திரத்தை நாம் 4ஆம் அதிகாரத்திலே காண முடியும் என்று பார்த்தோம். ஆனால் 4ஆம் அதிகாரம் என்பது தானியேல் புஸ்தகத்திலே அது தானியேல் எழுதவில்லை, நேபுகாத் நேச்சார் எழுதினார் என்று நாம் அனைவருக்கும் தெரியும். எலன் ஒயிட் அவங்களுடைய ரைட்டிங்ஸில் அதே மாதிரி எலன் ஒயிட் எழுதாத ஒரு பகுதி எது என்று பார்த்தீர்கள் என்றால் வில்லியம் மில்லர் ட்ரீம். வில்லியம் மில்லர் அவருடைய 2வது கனவை அம்மையார் பரிசுத்த ஆவியானவரின் ஏவுதலினாலே ஏர்லி ரைட்டிங்ஸ் என்ற புஸ்தகத்திலே அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அப்படியானால் இந்த தானியேல் 4ஆம் அதிகாரமும் நேபுகாத் நேச்சருடைய கனவும் ஒன்றுதான் என்பதை நாம் ஆராயப் போகிறோம். சென்ற ப்ரெசன்டேஷனில் எப்படி நேபுகாத் நேச்சருடைய கனவு எப்படி அவங்களுடைய சரித்திரத்தை குறித்தது என்பதை நாம் பார்த்தோம். எப்படி சத்தியங்கள் சிதறப்பட்டு போனது என்பதை நாம் பார்த்தோம். இன்றைக்கு தானியேல் 4ஆம் அதிகாரத்திலே எப்படி அது நேபுகாத் நேச்சருடைய கனவோடு ஒத்திருக்கிறது என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். நாம் அனைவருக்கும் தானியேல் 4ஆம் அதிகாரத்திலே நேபுகாத் நேச்சருடைய சொப்பனத்தை குறித்து நமக்கு தெரியும். நேபுகாத் நேச்சர் அவர் ஒரு பெரிய விருட்சத்தை காண்கிறார். அந்த விருட்சம் அங்கே இருக்கிற சகல ஜீவன்களுக்கும் கனியை கொடுக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். இப்படி அந்த கனியை பார்த்தா அவர் பெருமை கொள்கிறார். அப்படி பெருமை கொள்ளும் பொழுது பரலோகத்திலிருந்து ஒருத்தர் கீழே இறங்கி அந்த விருட்சத்தை வெட்டி போடுகிறார். அந்த விருட்சத்தை வெட்டி போட்ட பிற்பாடு முழுமையாக அதை வெட்டவில்லை, கீழ்ப்பகுதி மட்டும் அது விடப்பட்டு இருந்தது. அந்த கீழே இருந்த பகுதி எதனால் கட்டப்பட்டு இருக்கிறது என்று நாம் பார்த்தோம் என்றால் இரும்பும் வெண்கலமும் வைத்து அதை கட்டப்பட்டு இருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடியும். இதுதான் நேபுகாத் நேச்சருடைய கனவு. இந்த கனவு நேபுகாத் நேச்சருடைய கனவோடு ஒத்திருக்கிறது என்பதை அம்மையார் நமக்கு தெரியப்படுத்துகிறார்கள். அது எப்படி என்று இன்றைக்கி ஆராயப் போகிறோம். இது வரைக்கும் நாம் படித்ததை நம்ம ஒரு ரீகேப் பார்ப்போம். முதலாம் தூது 1798 வந்தது. இது தானியேல் 1ஆம் அதிகாரம். 2ஆம் தூது 1842 வந்தது. இது தானியேல் 2ஆம் அதிகாரம். 1844 தானியேல் 3ஆம் அதிகாரம் 3வது தூதை குறிக்கிறது. 1863 இங்கே கொடுக்கப்பட்ட சத்தியங்களை விட்டுவிட்டு இந்த காலகட்டத்திலே கொடுக்கப்பட்ட 2 சார்ட்ஸ், இந்த 2 சார்ட்ஸை விட்டுவிட்டு இங்கே நாம் சொந்தமாக ஒரு சார்ட் தயாரித்தோம். அதற்காக நாம் சிதறப்பட்டு போனோம். அப்போ 1863 தானியேல் 4ஆம் அதிகாரம் தொடங்குகிறது. இது எங்கே போய் முடிகிறது என்று பார்த்தோம் என்றால் 1989 போய் முடிகிறது. இதுதான் வில்லியம் மில்லருடைய கனவுல பார்க்கும்போது 7 times ஸ்கேட்டரிங்
7 முறை அந்த கனவிலே சிதறப்பட்டு போனார்கள் என்று எழுதியிருந்தார். அப்போ 1863 இங்கே 7 முறை அவங்க தவறான காரியங்களை செய்து என்ன செய்தார்களோ சிதறப்பட்டு போனார்கள். இதுதான் அந்த சிதறப்படுதல் என்பது தான் 2520 என்று பார்த்தோம். இதுதான் 126 மெனே மெனே தெற்கே லுப்பார்சின் என்பதற்கு 2520 126 என்ற வருடம். அப்போ இங்கே 1863 1989 வரைக்கும் 126 வருடங்கள் சரியாக வருகிறது. இது சிதறப்பட்டு போனோம். இங்கே தேவன் சத்தியங்களை இதுவரைக்கும் கொடுத்தார், இங்கே நாம் சிதறப்பட்டு போனோம் என்பதை நாம் படித்தோம். இதுதான் நேபுகாத்நேச்சருடைய சிதறப்படுதல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி 7 முறை இங்கே சிதறப்படுதல் இருக்கிறதோ, எப்படி வில்லியம் மில்லர் கனவில் எழுதியிருந்தாரோ, அதே மாதிரி இது எதை குறிக்கிறது என்று பார்த்தீங்கன்னா, நேபுகாத்நேச்சர் எப்படி சிதறப்பட்டு போனாரோ 7 முறை, அப்போ 2520 அதை அந்த தீர்க்க தரிசனத்தை இங்கே தேவன் நமக்கு காட்டுகிறார். இன்றைக்கு நாம் என்னத்தை பார்க்க போகிறோம் என்றால், தெளிவாக இந்த தானியேல் 4ஆம் அதிகாரம் இந்த 126 வருடங்கள் இருக்கிறது அல்லவா, இந்த 126 வருடமும் 2520 ஒன்று என்று நாம் மேனே மேனே தெற்கே லுப்பார்சின் என்ற கணக்கிலே நாம் பார்த்தோம். இன்றைக்கு நாம் தெளிவாக எப்படி இந்த 2520 ஏசாயா புஸ்தகத்தோடு இணைந்திருக்கிறது, அது எங்கே ஆரம்பிக்கிறது எங்கே முடிகிறது என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். அப்படி நாம் ஆராயும் பொழுது நமக்கு என்ன தெரிய வரும் என்றால், இந்த 2520 என்கிறது ஒரு முக்கியமான சத்தியம். அந்த சத்தியம் எதற்கு தேவன் சபைக்கு கொடுத்திருக்கிறார் என்றால், தேவன் ஒரு கூட்டத்தை சேகரிக்கிறார். முதலாவது தேவன் கூட்டத்தை சேகரிக்கிறார், உடன்படிக்கை செய்கிறார். அதை அவர்கள் மீறும்போது தேவன் என்ன செய்கிறார் என்றால் அவர்களை சிதறடிக்கிறார். மறுபடியுமாக அவர்களை சிதறடித்தவர்களை மறுபடியுமாக கூட்டி சேர்க்கிறார். இதுதான் இந்த சத்தியம் 2520 என்கிற தீர்க்க தரிசன சத்தியம். இது யாருக்கு தேவன் கொடுத்தாருந்தா வில்லியம் மில்லருக்கும் நம்ம பயனியர்ஸ்க்கும் கொடுத்தார். இந்த சத்தியத்தை நாம் விட்டு விலகிவிட்டோம். இதை தான் இன்றைக்கி நாம் ஆராய இருக்கிறோம். இப்பொழுது வில்லியம் மில்லருடைய ரைட்டிங்ஸ், அவர் எழுதின ஒரு புஸ்தகத்திலேருந்து அவர் என்ன எழுதியிருக்கிறாருன்னு நம்ம வாசிக்கலாம். இந்த சத்தியத்தை குறித்து என்ன எழுதியிருக்கிறாருன்னு பாருங்கள். மில்லர் ஒர்க்ஸ் வால்யூம் 2 261. First 7 times in Nebuchadnezzar's dream was fulfilled in 7 years. Nebuchadnezzar, for his pride and arrogancy against God, was driven among the beasts of the field and was made to eat grass as oxen until 7 times passed over him, and until he learned that the Most High ruled in the kingdom of men and gave it to whomsoever he would. This being a matter of history, and as an allegory or sample to the people of God for their pride and arrogancy in refusing to be reformed by God and claiming the power and will to do the things themselves, they too, like Nebuchadnezzar, must be driven among the beasts of the field, meaning the kingdoms of the world, until they learn the sovereignty of God and that he dispenses his favors to whomsoever he will. That being a matter of history and a sample only was fulfilled in 7 years, but this being a prophecy will only be fulfilled in 7 prophetic times, which will be 7 times 360 years, which will make 2520 years, for 1/2 of 7 times, that is 3.5, is called in Revelation 12 1260 days, fulfilled in so many years. இங்கே வில்லியம் மில்லர் என்ன எழுதியிருக்கிறார்கள், நேபுகாத்நேச்சர் அவருடைய 4வது அதிகாரத்திலே, தானியேல் 4ஆம் அதிகாரத்திலே அவர் மிருகமாக சஞ்சரித்த வருஷங்களை 7 காலங்கள் என்று வேதாகம் குறிப்பிடுகிறது. இந்த 7 காலங்களும் ஒரு ஆலகரி என்கிற ஒரு ஆங்கிலேய வார்த்தை. இந்த ஆலகரி என்பது என்னத்தை குறிக்கிறது என்றால், 2 வெவ்வேறு பகுதிகள் இருக்கிறது, ஆனால் அந்த வெவ்வேறு பகுதிகளும் ஒரே பொருளை உடையதாக இருக்கிறது என்பதை இங்கே அவர் நமக்கு தெரியப்படுத்துகிறார். உதாரணத்திற்கு லேவியராகமம் 26ஆம் அதிகாரத்திலே, நீங்கள் என்னுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடந்தால் நீங்கள் என்னுடைய ஜனமாய் இருப்பீர்கள், இல்லை என்றால் நான் உங்களை ஏலத்தனையாய் வாதிப்பேன், ஏலத்தனையாய் சிதறடிப்பேன் என்கிற சத்தியம் லேவியராகமம் 26இல் இருக்கிறது. 2520 சத்தியம் முதலாவது லேவியராகமத்தில் இருக்கிறது. அந்த இடத்திலும் இங்கே தானியேல் 4ஆவது அதிகாரத்திலும் சொல்லப்பட்டது ஒரு ஆலகரி. ஆலகரி என்பது 2 வெவ்வேறு பகுதிகள். அங்கே லேவியராகமம் 26இலும் இந்த சத்தியம் இருக்கிறது,
நேச்சருடைய கனவிலும் இந்த சத்தியம் வருகிறது. 2520 என்கிற சத்தியம் வருகிறது. இது இரண்டும் வெவ்வேறு பகுதிகளாய் இருந்த போதிலும் இது இரண்டும் ஒரே சத்தியத்தை குறிக்கிறது. எப்படி என்றால், அநேகருக்கு நமக்கு என்ன தெரியவில்லை என்றால், வெளிப்படுத்தல் 12:6 நாம் 1260 வருட சத்தியத்தை பறிப்போம். இது இருண்ட காலம் என்று பார்ப்போம். ஆனால் இந்த இருண்ட காலம் என்பது என்னவென்றால் 1260 என்று நாம் பிரிக்கிறோம். 1260 1260 1260 இது இரண்டையும் நாம் இணைக்கும் பொழுது நமக்கு என்ன வருகிறது? 2520. அப்படி என்றால் 2520 ஒரு பாதியை நீங்கள் எடுக்கும் பொழுது 1260 வருடம் இருண்ட காலம். யார் கீழே இருண்ட காலம் என்று பார்த்தீங்கன்னா, போப்பு அரசாங்கத்துக்கு கீழே தேவனுடைய ஜனங்கள் கஷ்டப்பட்டார்கள். அவர்கள் 1260 வருடம். அப்போ அந்த 2520 இன்னொரு பகுதி என்ன? 1260 வருடம். அது யார் கீழே என்று பார்த்தீங்கன்னா, பேகன் ரோம், அந்நியான ரோமுக்கு கீழே தேவனுடைய ஜனங்கள் கஷ்டப்பட்டார்கள். அது 1260. அப்போ 1260 வருடம் ப்ளஸ் 1260 வருடம் 2520 என்கிற சத்தியம். இது செவன்த் டே அட்வென்டிஸ்டுக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 2520 ஒரு பகுதி தான் 1260 காலம், அரைக்காலம், காலங்கள் என்கிற சத்தியம் நமக்கு தெரியும். அது 2520 ஒரு பாகம் என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். இது நமக்கு என்னத்தை தெரியப்படுத்துகிறது என்றால், தேவனுடைய ஜனங்கள் சிதறப்பட்டு போனார்கள், மறுபடியுமாக தேவன் கூட்டி சேர்க்கிறார் என்பதை இந்த சத்தியம் நமக்கு சொல்லுகிறது. டெஸ்டிமோனிஸ் வால்யூம் 8 126 127. இங்கே அம்மையார் அந்த 4வது அதிகாரத்தை குறித்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். Study Nebuchadnezzar's dream as recorded in the 4th chapter of Daniel. The king saw a lofty tree planted in the earth. நேபுகாத்நேச்சர் 4ஆம் அதிகாரத்திலே ஒரு கனவு காண்கிறார். அதில் ஒரு பெரிய விருட்சத்தை காண்கிறார். அந்த விருட்சம் என்பது ஒரு அரசாங்கம் என்று நமக்கு தெரியும், ஒரு ராஜ்யம் என்று நமக்கு தெரிய வருகிறது. அந்த மரம் என்பது ஒரு ராஜ்யம். அந்த ராஜ்யம் நான் தான் கட்டினேன் என்று பெருமையாக நேபுகாத்நேச்சர் நினைத்தார். அதற்காக தேவன் என்ன செய்தார் என்றால், அந்த விருட்சத்தை வெட்டி போட்டார் என்று நாம் பார்க்கிறோம். இதே தான் எங்கே நடந்தது என்றால், இஸ்ரவேலுக்கும் நடந்தது. இஸ்ரவேலும் ஒரு ராஜ்யம்தான். ஆனால் இஸ்ரவேல் தேவனுடைய வார்த்தைக்கு முரணாக நடந்ததினால் தேவன் வடக்கு ராஜ்யம் எப்ராயிமை என்ன செய்தார் என்றால் அழித்து போட்டார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது எப்பொழுது நடந்தது என்று நாம் பார்த்தோம் என்றால், ஏசாயா புஸ்தகத்திலே இது இருக்கிறது. இந்த 2520 சத்தியம் எங்கே நமக்கு முன்வைக்கிறது என்றால், எங்கே நாம் பார்க்க முடியும்? லேவியராகமம் 26 நாம் பார்க்க முடியும். ஆனால் இது எங்கே ஆரம்பிக்கிறது என்பது நமக்கு ஏசாயா 7ஆம் அதிகாரத்திலே தேவன் கொடுத்திருக்கிறார். இந்த காலகட்டத்திலே இந்த லேவியராகமம் 26 நாம் படித்தோம். லேவியராகமம் 26 நமக்கு 7 காலங்கள் என்கிற சத்தியம் இருக்கிறது. இந்த 7 காலங்கள் தேவன் சிதறடிப்பது 2520, அவர் சேகரிக்கிறது. இது அனைத்தும் எதை குறிக்கிறது என்றால், தேவன் ஒரு சபையை தெரிந்து கொள்கிறார். ஆனால் செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சபை எப்படி தெரிந்து கொண்டார்? ஒரு மூமெண்ட்டாக தெரிந்து கொண்டார். அது ஒரு ஆர்கனைசேஷன் கிடையாது. ஆனால் 1863 வரும்போது நம்மளை ஆர்கனைசேஷனாக மாற்றிக்கொண்டோம். மறுபடியுமாக இது செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சபை எப்படி முடிய போகுது என்றால் ஒரு மூமெண்ட்டாக முடிய போகிறது. இதை தான் இந்த சத்தியம் சொல்லுகிறது. இது எலன் ஒயிட்டுடைய ரைட்டிங்ஸில் நீங்கள் போயிட்டு வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரத்தில் இருக்கிற வசனங்களை நீங்கள் தியானிக்கும் போது எலன் ஒயிட் அம்மையார் என்ன எழுதுவாங்க, ஒவ்வொரு கோட்டையும் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சபை ஒரு மூமெண்ட்டில் முடிய போகிறது. ஆரம்பிக்கும் போது ஒரு மூமெண்ட்டாக ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் நாம் சபையாக மாறினோம். ஏன் நாம் சபையாக மாறினோம்? 1863 அப்பொழுது அமெரிக்காவிலே சிவில் வார், உள்நாட்டு போர் நடந்து கொண்டு இருந்தது. அப்படி நடந்து கொண்டு இருக்கிறப்ப சபையில் இருக்கிற ஜனங்களை அந்த போருக்கு அவங்கள ஒரு ஆட்களாக சேர்த்து கொண்டார்கள். அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு சபை ஒரு லீகல் சர்ச்சாக ஃபார்ம் ஆக வேண்டும். அப்படி அவர்கள் ஒரு லீகல் சர்ச்சாக ஃபார்ம் ஆகிட்ட பிற்பாடு அவர்கள் அதிலிருந்து தவிர்க்கலாம் என்கிற காரணத்திற்காக அவர்கள் ஒரு லீகல் சர்ச்சாக மாறினார்கள் என்று நாம் பார்க்க முடிகிறது. இதை நம்ம ஸ்க்ரீனில் பார்ப்போம். இந்த காலம் லேவியராகமம், இந்த 7 காலங்கள், இது லேவியராகமம் 26 இருக்கிறது. லேவியராகமம் 26 இருக்கிறது என்று நாம் பார்த்தோம்.
இது எங்கே ஆரம்பித்து எங்கே முடிகிறது? ஒரு உதாரணம் என்றால் வடக்கு ராஜ்யத்திற்கு 723 ஆரம்பிக்கிறது, 1798 இந்த சிதறடித்தல் முடிகிறது. இது 2520 இயர்ஸ், 2520 வருடங்கள் எப்ராயிம் வடக்கு ராஜ்யம் சிதறப்பட்டு போனது. இங்கே அந்த கணக்கு முடிகிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போது இப்பொழுது நாம் சபை எப்படி ஆரம்பித்தது, இங்கேருந்து 1798 1863 வரைக்கும் இங்கே வந்து மூமெண்ட்டாக இருந்தது சபை. இங்கே வந்தப்போ 1863 வந்தப்போ ஒரு ஆர்கனைஸ் சர்ச்சாக மாறினது, ஒரு ஆர்கனைசேஷனாக இங்கே மாறினது. மறுபடியுமாக இங்கே முடிவு காலம், இது டைம் ஆஃப் எண்ட், நம்மளுடைய காலத்திற்கு இது முடிவு காலம். அது எப்படி என்று நாம் படிக்கப் போகிறோம். இதுதான் நம்மளுக்கு முடிவு காலம். 1,44,000 ஹிஸ்ட்ரி. இப்போ இந்த கடைசி காலத்தில் இங்கே நமக்கு ஆரம்பித்து விட்டது. அப்போ இங்கே சபை இது சபையாக இருக்காது, இது ஒரு மூமெண்ட்டாக இங்கே இருக்கும் என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சபை எப்படி முடிய போகிறது? ஒரு மூமெண்ட்டாக. அந்த மூமெண்ட் யார் என்றால் 144,000 பேருடைய ஒரு மூமெண்ட்டாக இது மாற இருக்கிறது. இதை விளக்குவதற்கு நமக்கு எது தேவைப்படுகிறது என்றால் 2520 சத்தியம். இப்போ 2520 என்கிற ஒரு சத்தியம் இல்லை என்றால் தேவன் யாரை சிதறடித்தார், யாரை கூட்டி சேர்த்தார் என்று நமக்கு தெரியாது. அதற்காக நமக்கு இந்த சத்தியம் தேவன் வைத்திருக்கிறார். இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம கண்டினியூ பண்ணலாம். The kings are lofty tree planted in the earth. Let men become lifted up in pride, and the Lord will not sustain them and keep them from falling. Let a church become proud and boastful, not depending on God, not exalting His power, and the church surely will be left by the Lord to be brought down to the ground. Let a people glory in wealth, intellect, knowledge, and in anything but Christ, and they will soon be brought to confusion. இங்கே அந்த தானியேல் 4ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த விருட்சத்தை எதோடு அவங்க ஒப்பிடுறாங்கன்னா, ஒரு சர்ச், 7 டே அட்வென்டிஸ்ட் சர்ச்சோடு அம்மையார் ஒப்பிடுகிறார்கள். அப்படி என்றால் அந்த விருட்சம் என்பது நேபுகாத்நேச்சருடைய அந்த கனவிலே வந்த அந்த விருட்சம் 7 டே அட்வென்டிஸ்ட் சபையை குறிக்கிறது. அதை நாம் வாசிப்போம். தானியேல் 4ஆவது அதிகாரத்துக்கு செல்வோம். ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பூமி எங்கும் குடியிருக்கிற சகல ஜாதியாருக்கும், ஜனத்தாருக்கும், ஜாதியாருக்கும், பாஷைக்காரருக்கும் எழுதுகிறது என்னவென்றால், உங்களுக்கு சமாதானம் பெருக கழுவது. உன்னதமான தேவன் என்னிடத்தில் செய்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் பிரசித்தப்படுத்துவது எனக்கு நன்மையாய் கண்டது. அவருடைய அடையாளங்கள் எவ்வளவு மகத்துவமும் அவருடைய அற்புதங்கள் எவ்வளவு வல்லமையுமாய் இருக்கிறது. அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம், அவருடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாய் நிற்கும். இங்கே நேபுகாத்நேச்சார் என்ன சொல்ல வருகிறார்? தேவன் எனக்கு அடையாளங்களையும் அற்புதங்களையும் எனக்கு காண்பித்தார், அதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ இங்கே ஒரு அடையாளம் அற்புதம் என்றால் என்னவென்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடையாளம் என்றால் என்ன? வேதத்திலே ஒரு வார்த்தை இருக்கிறது என்றால் அந்த வார்த்தை ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் அனைத்து இடத்திலும் நாம் சேகரிக்க வேண்டும். இதுதான் வில்லியம் மில்லர் எப்படி வேதத்தை ஆராய்ந்தாரோ அப்படி ஆராயும் முறை. அப்படி நாம் அந்த வசனங்களை சேகரித்து ஒவ்வொரு இடத்திலும் வருகிற பொருள் என்னவென்று நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி இருந்தோம் என்றால் அதுதான் ஒரு டாக்ட்ரின் என்று சொல்வார்கள். ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் அது காணப்பட வேண்டும், ஒரே பொருளை நமக்கு விளக்க வேண்டும். அப்போ அடையாளம் என்பது வேதாகமத்தில் என்னத்தை குறிக்கிறது, ஒரு அடையாளம் என்பது தீர்க்க தரிசனத்தில் என்னத்தை குறிக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Prophets and Kings 5:33. To the last ruler of Babylon, as in type to his first, had come to the sentence of divine watcher, O king, to thee it is spoken, the kingdom is departed from thee. Daniel 4:31. இங்கே கடைசி ராஜா பாபிலோனுக்கு இங்கே பெல்ஷாசார் என்று நமக்கு தெரியும். அது யாருக்கு ஒப்பிடுகிறார்கள் அம்மையார் என்றால் நேபுகாத்நேச்சர். அப்போ நேபுகாத்நேச்சருக்கு காணப்பட்ட அந்த அடையாளமும் அற்புதமும் யாருக்கு இணையாக இருக்குன்னா பெல்ஷாசாருக்கு. அப்போ பெல்ஷாசாருக்கு தானியேல் என்னத்தை விளக்கினார்? மெனே மெனே தெக்கேல் உப்பார்சின் 2520 அவருக்கு விளக்கினார். நீர் சிதறப்பட்டு போவீர், தேவனுக்கு நீர் கீழ்ப்படியவில்லை, நீங்கள் உனக்கு என்ன தெரியும்? நேபுகாத்நேச்சர் அவருடைய
வரலாறு அனைத்தும் நீ தெரிந்திருந்தும் நீங்கள் கீழ்ப்படியவில்லை என்று அங்கே தானியேல் சொல்கிறார். அப்போ நேபுகாத்நேச்சருக்கு இருக்கிற அந்த 7 காலங்கள் 2520 என்பது பெல்ஷாசாருக்கும் இருக்கிறது. எப்படி நேபுகாத்நேச்சர் சிதறப்பட்டு போனார் என்ற சத்தியம் பெல்ஷாசாருக்கு தெரிந்திருந்தும் தேவனுக்கு அவர் கீழ்ப்படியவில்லையோ, அதனால் இவரும் சிதறப்பட்டு போனார். 2520 மெனே மெனே தெற்கேல் உபார்சின் என்கிற அந்த கை எழுதினப்போ தானியேல் அவருக்கு விளக்குகிறார். இது இரண்டும் ஒன்றாக இருக்கிறது. இப்போது அந்த மெனே மெனே தெற்கேல் உபார்சின் 2520 என்பது ஒரு அடையாளம். இந்த அடையாளம் இங்கே தான் இருக்கிறதா, தானியேல் தான் இருக்கிறதா? கிடையாது. நான் உங்களுக்கு சொன்னேன், இது எங்கே ஆரம்பிக்கிறது? லேவியராகமம் 26 நமக்கு வேதாகமம் நமக்கு இது தெரியப்படுத்துகிறது. ஆனால் இதோடைய தொடக்கம் எங்கே இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்ரேல் ராஜ்யம் 2ஆக பிரிந்தது, வடக்கு ராஜ்யம், தெற்கு ராஜ்யம். அப்போது ஒரு ராஜ்யம் சிதறப்பட்டு போகுவதற்கு 2520 வருடங்கள். அப்போது 2 ராஜ்யமாக பிரிந்து விட்டார்கள் அல்லவா? அதனால் 2520 வடக்கு ராஜ்யத்திற்கும் இருக்கிறது, தெற்கு ராஜ்யத்திற்கும் இங்கே இருக்கிறது. இது நாம் ஏசாயா 7ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்க முடியும். ஆனால் ஏசாயா 7ஆம் அதிகாரத்தில் நாம் இப்பொழுது என்னத்தை பார்க்க போகிறோம்? இந்த அடையாளம் என்றால் வேதாகமத்தில் என்னத்தை குறிக்கிறது என்பதை பார்க்க இருக்கிறோம். ஏசாயா 7ஆம் அதிகாரத்திலே ஆகாஸ் ராஜாவிடம் ஏசாயா என்ன சொல்கிறார்? ஒரு அடையாளத்தை குறிக்கிறார். இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பினுடைய அடையாளம் நம்ம அனைவருக்கும் தெரியும். அந்த பிறப்பினுடைய அடையாளத்தை எங்கே அது நிறைவேறுகிறது என்றால் மத்தேயு 1ஆம் அதிகாரம் 21 23 வரைக்கும் நாம் பார்த்தீர்கள் என்றால் இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். இயேசு கிறிஸ்து பிறக்கிறது அந்த பர்த் ஆஃப் கிரைஸ்ட். இது பிறக்கிறது அந்த காலகட்டத்தினுடைய முடிவு காலம். அதே தான் இயேசு கிறிஸ்து வந்தப்போ தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிட்டு மனம் திரும்புங்கள், அவங்களுடைய காலத்திற்கு ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது, ஒரு அடையாளம் நிறைவேறுகிறது. அப்போது அது என்னத்தை குறிக்கிறது என்றால் அந்த காலகட்டத்திற்குரிய ஒரு முடிவு காலத்தை குறிக்கிறது. அப்போது ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் ஒரு முடிவு காலம் இருக்கிறது. அப்போ நம்மளுடைய அட்வென்டிஸ்ட்டுக்கு எது முடிவு காலம் என்றால் 1989 ஒரு முடிவு காலம் நமக்கு இருக்க வேண்டும். அது எப்படி என்று நாம் பார்க்க போகிறோம். ஆனால் நான் உங்களுக்கு என்ன சொல்ல வருகிறேன் என்றால் ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் ஒரு முடிவு காலம் இருக்கிறது. அந்த முடிவு காலத்திலிருந்து சம்பவங்கள் மிக வேகமாக நடக்கும், தீர்க்க தரிசன சம்பவங்கள் மிக வேகமாக நடக்கும் என்று நான் உங்களுக்கு சொல்ல வருகிறேன். அப்போ வேதாகமத்திலே ஒரு அடையாளம் என்பது என்னத்தை குறிக்கிறது என்றால் முடிவு காலத்தை குறிக்கிறது. நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இது இங்கே மட்டும்தானா? கிடையாது. மத்தேயு 2ஆம் அதிகாரத்திலே கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் வந்தார்கள் என்று நாம் படிக்கலாம். இந்த கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் இஸ்லாமுக்கு ஒத்திருக்கிறார்கள். அவர்கள் கிழக்கிலிருந்து வருகிறார்கள். அவர்கள் என்னத்தை கண்டு வந்தார்கள்? ஒரு நட்சத்திரத்தை கண்டு வந்தார்கள். அவர்கள் என்னத்தை படித்தார்கள் என்றால் தீர்க்க தரிசனத்தை படித்தார்கள். என்ன தீர்க்க தரிசனத்தை படித்தார்கள்? என்னாகமம் 24:17 பிலேயாம் சொல்ற அந்த தீர்க்க தரிசனத்தை படித்து அவர்கள் வந்தார்கள். அவர்கள் என்னத்தை செய்கிறார்கள் என்றால் தங்கள் கைகளில் இருந்த அந்த பொருட்களை, அந்த விலை மதிப்பற்ற பொருட்களை கிறிஸ்துவிடம் கொடுக்கிறார்கள், தாயாரிடம் கொடுக்கிறார்கள். இப்போது யோசேப்பும் மரியாளும் எங்கே செல்ல வேண்டும்? எகிப்திற்கு செல்ல வேண்டும். ஏனென்றால் அப்பொழுது இருந்த ஏரோது மன்னன் இயேசு கிறிஸ்துவை கொலை செய்த பார்த்தான். அப்பொழுது அவங்க எகிப்துக்கு போகிறாங்க. அப்போ எகிப்துக்கு போகும்போது அத்தனை வருடங்களும் அவங்களுக்கு அங்கே பிழைப்புக்கு யார் உதவி செய்கிறது? யாரும் உதவி செய்ய மாட்டாங்க. அந்த பிழைப்புக்காக எது உதவினது என்றால் அந்த சாஸ்திரிகள் அவர்கள் கொடுத்த அந்த விலை மதிப்பற்ற பொருட்கள் இருந்த அந்த பணத்தை வைத்து கொண்டு அவர்கள் ஜீவனம் பண்ணினார்கள் என்று நாம் பார்க்க முடிகிறது. இது இங்கே மட்டும்தானா என்று பார்த்தீங்கன்னா இங்கே மட்டும் கிடையாது. யோசேஃபுடைய கதையிலே பார்க்கும்போது ஆதியாகமத்திலே நாம் வாசிக்க முடியும். அவங்களுடைய சகோதரர்கள் அவரை யாரிடம் விற்று போட்டார்கள்? இஸ்மலைட் ட்ரேடர்ஸ், இஸ்மவேலர்கள் அங்கே வரும்பொழுது அவரிடம் விற்று போடுகிறார்கள். அவர்களும் யோசேப்பை எங்கே கொண்டு போனார்கள்? எகிப்துக்கு கொண்டு போகிறார்கள். தீர்க்க தரிசனத்தில் எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். இயேசு கிறிஸ்துவும் எகிப்திற்கு தான் போனார், யோசேப்பும் எகிப்துக்கு கொண்டு போகப்படுகிறார். யாரால்? இஸ்மவேலரால். அப்போது இஸ்லாம் இன் பைபிள் ப்ராஃபஸி, இந்த இஸ்லாம் வேதாகம இந்த தீர்க்க தரிசனத்தில் என்னத்தை குறிக்கிறது என்றால் இங்கே ஒரு இயேசு கிறிஸ்துவையும் யோசேப்பையும் காத்து
எகிப்துக்கு கூட்டி கொண்டு போகிற ஒரு வேலை. அப்போ இது ஒரு அடையாளமாக இங்கே இருக்கிறது. இஸ்லாம் ஒரு அடையாளமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடைசி காலத்திலே ஒரு அடையாளமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இஸ்லாம் ஒரு நட்சத்திரம் என்று நம்ம பார்த்தோம், சாஸ்திரிகள் வருகிறார்கள், அது ஒரு அடையாளம், நட்சத்திரத்தை பார்த்து வருகிறார். அப்போது இந்த அடையாளம் என்பது கடைசி காலத்தை நமக்கு கொடுக்கிறது. அப்போ கடைசி காலத்திலும் இஸ்லாமுக்கு தீர்க்க தரிசனத்திலே ஒரு வேலை இருக்கிறது என்பதை நீங்களும் நான் புரிந்து கொள்ள வேண்டும். லூக்கா 21, 29, 30 நாம் வாசிப்போம். லூக்கா 21. அன்றியும் அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார். அத்தி மரத்தையும் மற்ற எல்லா மரங்களையும் பாருங்கள், அவைகள் தளிர்கிறதை நீங்கள் காணும்போது வசந்த காலம் சமீபமாயிற்றென்று அறிகிறீர்கள். இங்கே தேவன் கடைசி காலத்திற்குரிய அடையாளங்கள் இங்கே சொல்லும் பொழுது, இங்கே அவர் அத்தி மரத்தையும் மற்ற எல்லா மரங்களையும் பாருங்கள், அது தளிர்கிற போது நீங்கள் காணும்போது வசந்த காலம் சமீபமாக இருக்கிறது. இந்த வசந்த காலம் சமீபமாக இருக்கிறது என்பது எதை குறிக்கிறது என்றால் பின்மாரியை குறிக்கிறது. ஆனால் இந்த பின்மாரி வருகிறதற்கு என்ன அடையாளம் என்று நாம் பார்த்தோம் என்றால் இஸ்லாம் தடை செய்யப்பட வேண்டும். இந்த கடைசி காலத்திலே இஸ்லாம் வேதத்திலேயே அவங்களுக்கு என்ன இடம் என்று பார்த்தீர்கள் என்றால் பின்மாறி வரப்போகிறது. ஆனால் பின்மாறி தொடங்கிவிட்டது என்பதற்கு அடையாளம் என்னவென்றால் இஸ்லாம் இஸ்லாம் ஷுட் பி ரெஸ்ட்ரிக்டட். இஸ்லாமை தடை செய்ய வேண்டும். இது நம்முடைய காலகட்டத்தில் எப்பொழுது நடந்தது? 2001 அந்த இரட்டை கோபுரங்கள் வீழ்த்தப்பட்ட போது, இஸ்லாமியர்களால் வீழ்த்தப்பட்ட போது ஜார்ஜ் புஷ் என்கிற அந்த பிரசிடெண்ட் அவர் என்ன செய்தார் என்றால் இஸ்லாமை தடை செய்தார் என்று நாம் பார்க்க முடிகிறது. அப்படி என்றால் அப்பொழுது நமக்கு பின்மாறி ஆரம்பித்து விட்டது என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது இஸ்லாம் ஒரு அடையாளமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடையாளம் கடைசி காலத்தை நமக்கு காட்டுகிறது. இன்னொரு எக்ஸாம்பிள் நாம் பார்க்கலாம். மத்தேயு 24:15 தேவன் பாலாக்கும் அருவருப்பை குறித்து பேசுகிறார். இந்த பாலாக்கும் அருவருப்பை நீங்கள் காணும் பொழுது நீங்கள் இங்கே இருக்காதீங்க, நீங்கள் மலைகளுக்கும் இந்த எருசலேமை விட்டு ஓடிப்போங்கள் என்று கிறிஸ்து சொன்னார். அப்படி அவர் சொன்ன பொழுது யாரெல்லாம் அங்கே இருந்தார்களோ அவர்கள் அனைவரும் இறந்து விட்டார்கள். அது ஒரு பஸ்கா பண்டிகை என்று நமக்கு தெரியும். இந்த சம்பவங்கள் எப்பொழுது நடந்தது என்று நமக்கு தெரியும். AD 66 70க்குள்ளாக இது நடந்தது. அந்த காலத்தில் AD 70 நடந்தது முக்கியமாக இந்த சம்பவங்கள். இது அங்கே இருக்கிற ஒரு கிறிஸ்தவங்க கூட தேவனுடைய பேச்சை கேட்டு யாரெல்லாம் வெளியே போனாங்க, ஒரு கிறிஸ்தவங்க கூட இறக்கவில்லை. இதை அம்மையார் எதோடு ஒப்பிடுகிறார்கள் என்றால் நியாயராசரிப்பு சட்டம். நியாயராசரிப்பு சட்டம் வரும்பொழுது நாம் அதை பார்த்து புரிந்து கொள்ள நாம் ஓடிவிட வேண்டும், நாம் அதிலிருந்து தப்பித்து கொள்ள வேண்டும். அப்போ இது ஒரு அடையாளமாக கிறிஸ்து கொடுத்தார். அந்த அடையாளம் எதற்கு ஒத்திருக்கிறது? நியாயராசரிப்பு சட்டம் கடைசி காலத்திற்கு அது ஒத்திருக்கிறது. அப்போ ஒவ்வொரு ஒரு அடையாளம் என்பது கடைசி காலத்தை குறிக்கிறது, நம்மளுடைய காலத்தை குறிக்கிறது. அப்போ 2520 நம்மளுடைய காலத்தை குறிக்கிறது. ஏனென்றால் அது ஒரு அடையாளம். லூக்கா 2:9-12 நாம் பார்க்கும் பொழுது அங்கே மேய்ப்பர்கள் இருக்கிறார்கள். தூதன் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை அறிவிக்கிறார். அவர்கள் சும்மா அங்கே இருந்தார்களா என்று பார்த்தோம்னா கிடையாது. முதலாவதாக அந்த தூதன் யாரிடம் வந்தார் என்று அம்மையார் எழுதுகிறார்கள். அங்கே இருக்கிற படித்தவர்களிடமும் யூதர்களுக்கும் வந்தார். பெரிய தியாலஜி படிக்கிறவங்க, அங்கே இருக்கிறவங்க, வேத பாரர்கள், அவங்கக்கிட்ட போகிறதுக்காக வந்தார். ஆனால் யாருமே ஆயத்தமாக இல்லையா. அதனால் கடைசியில் ஒரு கூட்டத்தை பார்க்கிறார்கள். அந்த கூட்டம் ஆடு மேய்க்கிற கூட்டம். அந்த மேய்ப்பர்கள் என்ன செய்வார்கள் என்றால் அவர்கள் தீர்க்க தரிசனத்தை தினமும் ஆராய்ந்தவர்கள், மேசியா எப்பொழுது வரப்போகிறார் என்று ஆராய்ந்தவர்கள். அவர்களுக்கு கடைசியாக அந்த தூதன் சென்று அந்த கிறிஸ்துடைய பிறப்பை அறிவிக்கிறார். அப்படி அறிவிக்கும் பொழுது இங்கே அவர்கள் எதற்கு ஒத்திருக்கிறார்கள் என்றால் ஒரு அடையாளமாக அங்கே இருக்கிறார்கள். அந்த மேய்ப்பர்களுக்கு தூதன் ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார். இந்த பிள்ளை துணியிலே சுற்றி முன்னிலையில் இருக்க நீங்கள் காண்பீர்கள் என்று ஒரு அடையாளம் கொடுக்கிறார். இது எதற்கு ஒத்திருக்கிறார் என்றால் அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவு பெருகி போகும். அப்போது இந்த மேய்ப்பர்கள் கடைசி காலத்தில் ஒரு கூட்டம் இருக்கிறது, அறிவு பெருக்கம் வருகிறது. கடைசி காலத்திலே அறிவு பெருக்கம் வருகிறது. தீர்க்க தரிசனத்திலே யார் அங்கும் இங்கும் ஓடி வேதத்தை ஆராய்ந்து இந்த சத்தியங்களை புரிந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு இது ஒத்திருக்கிறது என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நாம் படித்தோம், இயேசு கிறிஸ்துடைய காலத்திலே இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு அவங்களுக்கு அறிவு பெருக்கம். இயேசு கிறிஸ்து பிறந்தார். அந்த பிறக்கிறது
அப்படி அவர் பிறக்கும் பொழுது என்ன ஆனது என்றால் தானியேல் புஸ்தகம் முத்திரை உடைக்கப்பட்டது. நாம் இது தீர்க்க தரிசனத்திலே படித்து வருகிறோம். எப்பொழுதெல்லாம் தானியேல் புஸ்தகத்திலே ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறதோ அப்பொழுதெல்லாம் தானியேல் எழுந்து நிற்பார் என்று படித்தோம். அதே சமயத்தில் ஒரு முத்திரையை உடைக்கும் பொழுது என்ன ஆகிறது? அறிவு பெருக்கம் வருகிறது. அப்போ இயேசு கிறிஸ்து பிறந்தப்ப அறிவு பெருக்கம் வந்தது. அந்த அறிவு பெருக்கத்தை யார் பெற்றுக்கொண்டா? அப்பொழுது இருந்த மேய்ப்பர்கள் பெற்றுக்கொண்டார்கள். இப்போ நம்ம டைம் ஆஃப் மில்லரைட் அட்வென்டிஸ்ட் காலகட்டத்தில் வரும். 1798 தேவன் அறிவு பெருக்கத்தை கொடுத்தார். பரலோகத்திலிருந்து தூதன் வந்து 1840 இறங்கி வந்தார். அறிவு பெருக்கம் உண்டானது. வில்லியம் மில்லருக்கு அறிவு பெருக்கம் வந்தது. அந்த அறிவு பெருக்கம் எதற்காக வந்தது? 1844 நியாய தீர்ப்பு தொடங்க இருக்கிறது என்கிற ஒரு அறிவு பெருக்கம். அப்பொழுதும் அங்கே என்ன ஆனது? மறுபடியுமாக முத்திரை அங்கே உடைக்கப்பட்டது. ஏன்னா ஒரு முத்திரை உடைக்கப்படுவது என்பது அறிவு பெருக்கத்தை நமக்கு காட்டுகிறது என்று சென்ற ப்ரெசன்டேஷனை படித்தோம். இப்போ கடைசி காலத்துக்கு வருவோம். நம்மளுடைய காலத்துக்கு 1989 என்று ஸ்க்ரீனில் நம்ம பார்த்தோம். இந்த 1989 நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு இது கடைசி காலம். 1989 இப்பொழுது ஒரு அறிவு பெருக்கம் சபைக்கு வந்திருக்கிறது. இதுதான் அந்த அறிவு பெருக்கம். தீர்க்க தரிசனத்தில் இருக்கிற அறிவு பெருக்கம் இப்பொழுது வந்திருக்கிறது. மில்லரைட் அட்வென்டிஸ்ட்டுக்கு எதை குறித்து வந்தது? எப்படி நியாய தீர்ப்பு தொடங்கினது என்று அறிவு பெருக்கம். நமக்கு எப்படி இந்த நியாய தீர்ப்பு முடிகிறது? க்ளோஸ் ஆஃப் ப்ரொபேஷன், கிருபையின் காலம் முடிய இருக்கிறது, நியாய தீர்ப்பு முடிய போகிறது என்பதை காட்டுவதற்காக நமக்கு இந்த அறிவு பெருக்கம் வந்திருக்கிறது. அப்போ ஒரு அடையாளம், எப்பொழுதாலும் ஒரு அடையாளம் வரும் பொழுது அந்த அடையாளம் கடைசி காலத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு செய்தியாக தேவன் கொடுக்கிறார். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். லூக்கா 2:34 சிமியோன் வந்து இயேசு கிறிஸ்துவை குழந்தையாக பார்க்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அப்பொழுது அவர் ஒரு அடையாளத்தை சொல்கிறார். இந்த அடையாளம் செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபைக்கு ஒரு அடையாளமாக சொல்கிறார். என்ன சொல்கிறார் என்று நாம் வாசிப்போம். லூக்கா 2:34. இந்த சத்தியங்கள் வரும்போது சபை என்ன செய்யும் என்று சொல்கிறார். பின்னும் சிமியோன் அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய தாயாகிய மரியாளை நோக்கி, இதோ அநேகருடைய இருதய சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதாக இஸ்ரவேலில் அநேகர் விழுகிறதற்கும் எழுந்திருக்கிறதற்கும் விரோதமாக பேசப்படும் அடையாளமாவதற்கும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அடையாளமாவதற்கும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இந்த அடையாளம் கடைசி காலத்திலே, அடையாளம் என்பது கடைசி காலத்தை குறிக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்து பிறப்பது வந்து இயேசு கிறிஸ்து ஒரு அடையாளமாக இருக்கிறார். ஒரு கூட்டம் அவரை ஏற்றுக்கொள்ளும், ஒரு கூட்டம் அவரை ஏற்றுக்காரு. அதே மாதிரி கடைசி காலத்தில் செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சபைக்கு அறிவு பெருக்கம் வரும் பொழுது ஒரு கூட்டம் அதை ஏற்றுக்கொள்ளும், ஒரு கூட்டம் அதை ஏற்றுக்கொள்ளாது என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். கடைசியாக ஒன்று பார்ப்போம். இந்த அடையாளம் என்பது என்ன? யோவான் 6ஆம் அதிகாரத்திலே பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பம் நானே என்று சொல்கிறார். இது வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரத்திலே மில்லரைட் அட்வென்டிஸ்ட் யோவான் வந்து பரலோகத்திலேருந்து ஒரு தூதன் கீழே இறங்கி வரும்போது அவருடைய கையில் வந்து ஒரு புஸ்தகம், திறக்கப்பட்ட ஒரு புஸ்தகம் இருக்கிறது. அதை வாங்கி புசிக்கிறார். அப்படி என்றால் மில்லரைட் அட்வென்டிஸ்ட் அந்த புஸ்தகத்தை வாங்கி புசிக்கிறார்கள். தானியேல் கிரந்தத்தை வாங்கி அவங்க புசிக்கிறாங்க. இதை புசிக்காதவங்களுக்கு என்ன ஆனது? அவர்களுக்கு அறிவு பெருக்கம் கிடையாது. அவர்கள் ரட்சிப்பை இழந்தார்கள். யாரெல்லாம் அறிவு பெருக்கத்தை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு தான் ரட்சிப்பு என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ பரலோகத்திலிருந்து ஒரு தூதன் கீழே இறங்கி வருகிறார் என்றால் அது ஒரு அடையாளம். இயேசு கிறிஸ்து ஒரு அடையாளமாக அந்த பரலோகத்திலிருந்து கீழே இறங்கி வந்த ஜீவ அப்பம் நானே என்கிறார். அதே மாதிரி இங்கே வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரத்தில் அந்த தூதன் இயேசு கிறிஸ்து கீழே இறங்கி வருகிறார். மில்லரைட் அட்வென்டிஸ்ட் வாங்கி அந்த சத்தியத்தை புசிக்க வேண்டும். இப்பொழுது மறுபடியும் ஒரு தூதன் வந்தார். எப்பொழுது? வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரத்தில் அந்த தூதன் எப்பொழுது கீழே இறங்கி வந்தார்? செப்டம்பர் 11, 2001 ட்வின் டவர் ஃபால். அப்பொழுது பரலோகத்திலிருந்து தூதன் கீழே இறங்கி வருகிறார். இயேசு கிறிஸ்து கீழே இறங்கி வந்தார். அப்படி கீழே இறங்கி வரும்போது என்ன ஆகும்? அறிவு பெருக்கம் வரும். அப்போ அந்த அறிவு பெருக்கம் வரும் பொழுது சபை என்ன செய்ய வேண்டும்? அதை வாங்கி புசிக்க வேண்டும். இப்பொழுது நம்மளுடைய சபைக்கு வந்திருக்கிற சத்தியம், இந்த சத்தியம் தான் இந்த அறிவு பெருக்கம். சபையிலே 2 வகுப்பினர்கள் இருப்பார்கள். ஒருவர் வாங்கி புசிப்பார், இன்னொருத்தவங்க வந்து புசிக்க மாட்டாங்க. அப்போ இது ஒரு அடையாளமாக தேவன் கொடுத்திருக்கிறார். பரலோகத்திலிருந்து ஒரு தூதன் இறங்கி வருவது ஒரு அடையாளம். அப்போ கடைசி காலத்தை குறிக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 2500 இவ்வளவும் நான் ஏன் சொன்னேன் என்றால் 2520 என்பது ஒரு அடையாளம். அடையாளம் என்பது கடைசி காலத்தை குறிக்கிறது. அப்போது 2520 கடைசி காலத்திலே ஒரு ஜனத்தை தேவன் சிதறடித்தார், மறுபடியுமாக கூட்டி சேர்க்கிறார் என்பதை நமக்கு தெரியப்படுத்துகிறது. இப்பொழுது
இந்த 2520 லேவியராகமம் 26 இருக்கிறது என்று பார்த்தோம். இது எப்பொழுது ஆரம்பிக்கிறது, எப்பொழுது முடிகிறது என்பதை நீங்களும் நானும் படித்து புரிந்து கொள்ளப் போகிறோம். நான் உங்களுக்கு முதலாவது நான் விலக்கி விடுகிறேன், அப்புறம் நம்ம பார்ப்போம். ஏசாயா 7ஆம் அதிகாரத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 7ஆம் அதிகாரத்தில் என்ன நடக்கிறது என்றால், தெற்கு ராஜ்யத்தின் ராஜா இருக்கிறார். அவரை எதிர்த்து இஸ்ரவேலின் ராஜாவும் சீரியாவின் ராஜாவும் என்ன செய்கிறாங்கன்னா போர் தொடுத்து வராங்க. அப்பொழுது தெற்கு ராஜ்யத்தின் யூதாவுடைய ராஜா என்ன செய்கிறார்னா ரொம்ப பயப்படுகிறார். அப்பொழுது ஏசாயா அவருக்கு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்கிறார். எப்ராயிம் 65 வருடங்களுக்குள்ளாக அது ஒரு ராஜ்யமாக இல்லாமல் போகும் என்று சொல்கிறார். 65 வருட தீர்க்க தரிசனம். இது எங்கே இருக்கிறது என்றால் ஏசாயா 7ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. நாம் வாசிக்க போகிறோம். இந்த சத்தியத்தை அவர் எப்பொழுது சொன்னார் என்று பார்க்கும்போது 742 சொன்னார். இன்னும் 65 வருடங்களுக்குள்ளாக எப்ராயிம் ஒரு தேசமாக இல்லாமல் போயிடும் என்று இங்கே சொன்னார். இது எப்பொழுது நடந்தது என்றால் 723 இது இங்கே வடக்கு ராஜ்யம் அசிரியர்களால் கைப்பிடிக்கப்பட்டது. அப்போ இங்கே ஒரு 19 வருடம் இங்கே இருக்கிறது. இதுக்கப்புறம் வடக்கு ராஜ்யம் தெற்கு ராஜ்யம் 677 இங்கே மனாசே என்கிற அரசன் கைது செய்யப்பட்டு பாபிலோனுக்கு கொண்டு போகப்படுகிறார். இங்கே 46 வருடங்கள். அப்போ இதை நம்ம கணக்கு போடும்போது 65 வருட தீர்க்க தரிசனம். இந்த 65 வருடங்களுக்குள்ளாக ராஜ்யமாக இல்லாமல் எப்ராயிம் ஒரு ராஜ்யமாக இல்லாமல் போகும் என்கிற சத்தியம் நமக்கு இருக்கிறது. அப்போது இந்த காலகட்டத்தை நாம் பார்க்கும் பொழுது இங்கேருந்து பாருங்கள், இது என்ன காலம்? ஸ்கேட்ரிங். இங்கே அவர்கள் சிதறப்பட்டு போனார்கள். இந்த 65 காலத்திற்குள்ளாக இவர்கள் சிதறப்பட்டு போனார்கள். இப்போது 723 இவர்களுக்கு வடக்கு ராஜ்யத்திற்கு ஆரம்பிக்கிறது, சிதறப்பட்டு போகிறது. சிதறப்படுதல் என்பது 2520 குறிக்கிறது. இது எங்கே போய் முடிகிறது என்று பார்த்தீர்கள் என்றால் 1798 முடிகிறது. அப்போது இங்கே பாருங்கள், 723 1798 வரைக்கும் 2520 வருடம் நார்த் வடக்கு ராஜ்யத்திற்கு இங்கே அவர்கள் சிதறப்பட்டு போனார்கள். இப்போ தெற்கு ராஜ்யத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். சதர்ன் கிங்டம் யூதா 677 1844 வரைக்கும் இவர்களுக்கு என்னவென்று பார்த்தீர்கள் என்றால் 2520 சவுத் தெற்கு ராஜ்யம். தெற்கு ராஜ்யத்திற்கு இங்கே அவர்கள் சிதறப்பட்டு போகிறார்கள், இங்கே முடிகிறார்கள். இது நம்ம தீர்க்க தரிசனத்தில் ஒன்று படிக்க முடியும், கயாஸ்டிக் ஸ்ட்ரக்சர். எப்படி என்றால் ஏபி என்று இருக்கிறது, அதை அப்படியே திருப்ப வேண்டும், பிஏ என்று வரும். இங்கே பாருங்கள், 1946 65 வருட தீர்க்க தரிசனம். அதே மாதிரி இங்கே பாருங்கள், இங்கே எத்தனை வருஷம் செய்கிறது? 46 வருடம். 1863 என்ன நடக்கிறது என்றால் 19 வருடம். இந்த 19 வருடம் 46 வருடம் 65 வருடம். இங்கே பாருங்கள் எப்படி 65. இங்கே அவர்கள் சிதறப்பட்டு போனார்கள், இங்கே தேவன் கூட்டி சேர்த்தார். இந்த காலகட்டம் பாருங்கள், இங்கே தேவன் என்ன செய்கிறார்? ஒரு சபையை கூட்டி சேர்க்கிறார். இங்கே கேதரிங், இங்கே கூட்டி சேர்த்தார். யாரை? மில்லரைட் அட்வென்டிஸ்ட்டை கூட்டி சேர்க்கிறார். ஆனால் 1863 வரும்போது ஒரு சாட்டை, புதிதாக ஒரு சாட்டை போட்டு நாம் என்ன செய்து விட்டோம் என்றால் நாம் சிதறப்பட்டு போனோம், மறுபடியும் நம்ம சிதறப்பட்டு போயிட்டோம். அதனால் தேவன் மறுபடியும் பாருங்க, இங்கே 1863 இங்கே சிதறப்பட்டு போயிட்டோம். மறுபடியும் தேவன் என்ன செய்கிறார்? 1989 தேவன் மறுபடியும் ஒரு கூட்டத்தை சேர்க்கிறார் என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். இது 65 வருட தீர்க்க தரிசனம், இது 65 வருட தீர்க்க தரிசனம். இதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். இது வேத குமத்தில் எப்படி நம்ம புரிந்து கொள்ள என்று பார்ப்போம். ஏசாயா 7ஆம் அதிகாரம் 1
முதலாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன். உசியாவினுடைய குமாரனாகிய யோதாமின் குமாரன் ஆகாஸ் என்னும் யூதா தேசத்து ராஜாவின் நாட்களிலே ரேட்சீன் என்னும் சீரியாவின் ராஜாவும் ரெமலியாவின் குமாரனாகிய பெக்கா என்னும் இஸ்ரவேலின் ராஜாவும் எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண வந்தார்கள். அவர்களால் அதை பிடிக்கக்கூடாமற் போயிற்று. சீரியர் எப்ராயிமை சார்ந்திருக்கிறார்கள் என்று தாவீதின் குடும்பத்திற்கு அறிவிக்கப்பட்ட போது ராஜாவின் இருதயமும் அவன் ஜனத்தின் இருதயமும் காட்டிலுள்ள மரங்கள் காற்றினால் அசைகிறது போல அசைந்தது. இங்கே ஒரு ராஜா இருக்கிறார். அந்த ராஜா தெற்கு ராஜ்யத்தின் ராஜா. அந்த ராஜா இப்படி ஒரு போர் அவர் மீது வரும்பொழுது அவருடைய இருதயம் எப்படியானது, அவருடைய ஜனத்தின் இருதயமும் அவருடைய இருதயமும் காற்றில் உள்ள மரம் எப்படி அசைகிறதோ அப்படி அசைந்தது. அப்போது இது வேதாகமத்திலே நமக்கு ஒன்று சொல்ல வருகிறது. இதை நாம் படிப்போம். என்னவென்றால், இங்கே 742 ஆகாஸ் ராஜாவுக்கு ஏசாயா அறிவித்தும் பொழுது இங்கே அந்த ஆகாஸ் என்ன செய்கிறார் என்றால், ஆகாசுடைய மனம் ரொம்ப பயந்து போகிறார். இங்கே ஒரு அரசர் அவர் பயந்து போகிறார். அவர் பயந்து போய் இங்கே என்ன செய்கிறார் என்றால், ஏசாயா கொடுத்த ஒரு அடையாளத்தை அவர் மறிக்கிறார். அந்த வசனத்தை நாம் வாசிப்போம், எப்படி மறிக்கிறார் என்று நாம் வாசிப்போம். 10வது வசனம் 7வது அதிகாரம். பின்னும் கர்த்தர் ஆகாசை நோக்கி, நீ என் தேவனாகி கர்த்தரிடத்தில் ஒரு அடையாளத்தை வேண்டிக்கொள். நீ என்னத்தை வேண்டிக்கொள்? ஒரு அடையாளத்தை நீ வேண்டிக்கொள். அதை ஆழத்தில் இருந்தாகிலும் உன்னதத்தில் இருந்தாகிலும் உண்டாக கேட்டுக்கொள் என்று சொன்னார். ஆகாசோ, நான் கேட்க மாட்டேன், நான் கர்த்தரை பரீட்சை செய்ய மாட்டேன் என்றான். அப்பொழுது ஏசாயா, தாவீதின் வம்சத்தாரை கேளுங்கள், நீங்கள் மனுஷரை விசனப்படுத்துகிறது போதாதென்று என் தேவனையும் விசனப்படுத்த பார்க்கிறீர்களா? ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இங்கே அந்த ராஜா என்ன செய்கிறார் என்றால், அந்த தேவனை விசனப்படுத்துகிறார், அடையாளத்தை கேட்காமல் போகிறார். இந்த ராஜா ஒரு தவறு செய்கிறார். இதை நாம் பார்க்க வேண்டும். அப்போ இங்கே என்ன ஆனது என்றால், இங்கே ஒரு உள்நாட்டு போர், சிவில் வார் இருக்கிறது. ஒரு ராஜா தவறு செய்து விடுகிறார், ராங் ஆக்ட், ஒரு தவறு செய்து விடுகிறார். இங்கே இருந்து அவருடைய சிதறப்படுதல் தொடங்கிறது. இங்கேருந்து அவர் தவறு செய்து விடுகிறார். இங்கேருந்து அவங்க சிதறப்பட்டு போகிறாங்க. இதான் நான் கயாசிக் ஸ்ட்ரக்சர் என்று சொன்னேன். இங்கே எப்படி ரிவர்ஸில் நடக்குது பாருங்கள். 19, 46, 65. இங்கே 46, 19, 65. இங்கே வரும்போது 1863 இங்கேருந்து ஒரு ஜனமாக தேவன் சேர்த்தார். ஆனால் 1863 வரும்போது அமெரிக்காவில் என்ன இருக்கிறது? சிவில் வார், உள்நாட்டு போர். 1863 உள்நாட்டு போர் நடந்து கொண்டிருந்தது. அப்பொழுது சபை ஒரு லீகலாக சர்ச்சாக ஃபார்ம் பண்ணவில்லை என்றால், இங்கே இருக்க ஜனங்கள் எல்லாம், செவன்த் அட்வென்டிஸ்ட் ஜனங்கள் எல்லாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் போருக்கு போக வேண்டும். அதற்காக இங்கே ஒரு ஆர்கனைசேஷனை உண்டு பண்ணுறாங்க. இங்கே சிவில் வார், இங்கே சிவில் வார். இங்கே இந்த ராஜா ஆகாஸ் ராஜா தவறு செய்கிறார். இங்கே முதலாவது நபர் ஜேம்ஸ் ஒயிட், எலன் ஒயிட் அவங்களுடைய கணவர், இவர் ஒரு தவறு செய்கிறார். இவர் என்ன தவறு செய்கிறார்? அந்த சாட்டை முன்மொழிகிறார். 63 சாட்டை போட்டு விடுகிறார். எப்படி தீர்க்க தரிசனம் இணைந்திருக்கிறது, எப்படி இந்த 2520 என்கிற தீர்க்க தரிசனம் தேவன் ஒரு ஜனத்தை உருவாக்குகிறார், அவர்களுக்கு உடன்படிக்கை செய்கிறார். அவர்கள் அந்த உடன்படிக்கை விட்டு விலகி போவதனால் சிதறப்பட்டு போகிறார்கள். மறுபடியுமாக தேவன் இங்கேருந்து கூட்டி சேர்க்கிறார் என்பதை இந்த சத்தியம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. இப்போ ஜேம்ஸ் ஒயிட் நல்லவரா, அவர் செய்தது தவறா என்று நான் இங்கே சொல்லவில்லை. அவர் கடவுளுக்கு விரோதமாக இருந்தார்ன்னு நான் சொல்லவில்லை. இது தீர்க்க தரிசனத்திலே இப்படி இருக்கிறது என்பதை நான் சொல்கிறேன். அவர் தேவனுடைய மனிதர் தான், அவர் தேவனுக்கு ஊழியம் செய்த மனிதர் தான். ஆனால் அவர் தீர்க்க தரிசனத்தில் இங்கே எப்படி இவர் தவறு செய்தாரோ அதே மாதிரி இவர் தவறு செய்தார். இவர் தான் செவன்த் டே அட்வென்டிஸ்டுடைய முதல் தலைவர். ஜான் பைங்டன் என்பவர் முதல் தலைவராக நியமிக்கப்பட்டார். ஆனால் முதலாவது பொறுப்பு யாருக்கு வந்தது என்றால் ஜேம்ஸ் ஒயிட்க்கு வந்தது. அவர் நிராகரித்தார். இவரை தான் முதலாவதாக பிரசிடெண்ட்டாக நியமிக்க வேண்டும் என்று அனைவரும் எதிர்பார்த்தார்கள். அவர் வேண்டாம் என்று நிராகரித்தார். இரண்டாவதாக அவர் தேர்வு செய்யப்பட்டார். இவர் தான் இங்கே தவறு செய்தது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இது வேதாகமம் முழுவதுமாக இது நமக்கு காணப்படுகிறது. ஒரு முதலாவதாக ஒரு தலைவர் இருந்தார். அவர் எப்போதுமே தவறு செய்கிறார். வேதாகமத்தில் தீர்க்க தரிசனத்தில் பார்க்கும்போது முதலாவது ஆசாரியன் யார் என்று பார்த்தால் ஆரோன். முதலாவது ஆசாரியன் ஆரோன் ஒரு ப்ரெஷர்,
அந்த ஜனங்கள்னால அவருக்கு ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறது. அது ஜனங்களை தாங்க முடியவில்லை. அதனால் அவர் என்ன செய்கிறார்? கன்றுக்குட்டியை நிறுவி பண்டிகையை ஆசரிக்க சொல்கிறார். இது முதலாவது ஆசாரியர். அடுத்து முதலாவது அரசர், முதலாவது ராஜா, இஸ்ரவேலுடைய முதலாவது ராஜா சவுல் என்ன செய்கிறார் என்றால், அந்த ஜனங்களை பொறுக்க முடியாமல் அவர் என்ன செய்கிறார் என்றால், சாமுவேல் வருவதற்கு முன்பதாகவே பயம், அந்த போரினாலே அவருக்கு பயம் உண்டாகிறது. அதனால் அவர் முன்பதாகவே பலியிட்டு விடுகிறார். அதே மாதிரி நீ சென்ற அமலேக்கியரை முற்றிலுமாக நீ அழித்து விடு என்று சொல்லும்போது ஜனங்களுக்கு பயந்து அவர் என்ன செய்கிறார்? பியர் ப்ரெஷர், அதாவது இந்த சுற்றி இருக்க ஜனங்களுடைய பயத்தினால் அவர் என்ன செய்கிறார் என்றால், அவர் அங்கே ஒரு தவறு செய்கிறார். முற்றிலுமாக அந்த அமலேக்கியர்களை அவர் அழிக்கவில்லை. அடுத்து ராஜ்யம் இரண்டாக பிரிந்து விட்ட பிற்பாடு முதலாவது யெரொபெயாம் வரார். வடக்கு ராஜ்யம் யெரொபெயாம் வரார். இந்த யெரொபெயாம் அவர் என்ன செய்கிறார்? ஜனங்களுக்கு பயந்து தாவீதின் வம்சத்தார் என்னை விட்டு பிரிந்து போய்விடுவார்களோ என்று சொல்லி இங்கே அவர் ஒரு தவறு செய்கிறார் என்று நாம் பார்க்க முடிகிறது. அவர் என்ன பெரிய தவறை செய்கிறார்? 2 கன்றுக்குட்டிகளை வைக்கிறார். அதே மாதிரி ரெஹோபெயாம் யூதா ராஜா, அவர் என்ன செய்கிறார்? தெற்கு ராஜ்யத்து ராஜா, அவர் முதலாவது ராஜா. அந்த ராஜா என்ன செய்தார் என்று பார்த்தோம் என்றால், முதியோர்களுடைய பேச்சை கேட்காமல் வாலிபருடைய பேச்சை கேட்டு ஓல்டு பாத்ஸ், அதாவது முதியோர் ஓல்டு பாத், இதான் பூர்வ பாதைகள், அந்த பூர்வ பாதையை அந்த முதியோருடைய பாதையை விட்டு வாலிபருடைய பாதையை கேட்டு அவரும் ஒரு தவறு செய்து அதனால் ராஜ்யம் பிரிவதற்கு அவர் ஒரு காரணமாக ஆகிவிடுகிறார். இப்படி வேதாகமத்தில் நாம் பார்க்கும்போது யாரெல்லாம் முதலாவதாக ஒரு ராஜாவாக தெரிந்து கொள்ளப்படுகிறாரோ, ஒரு பொறுப்பு கொடுக்கப்படுகிறதோ, அவர்கள் தவறு செய்கிறார்கள். அந்த தவறு தான் இங்கே நடக்கிறது. இது ஏன் தேவன் இப்படி வைத்திருக்கிறார் என்றால், தேவன் அந்தத்தில் உள்ளதை ஆதி முதற்கொண்டு அவருக்கு தெரியும். அதனால் இதை நமக்கு கடைசி கால் வாழ்கிற ஜனங்களுக்கு இதை உணர்த்தி வருகிறார் என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். ஏசாயா 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே ஏசாயா என்ன சொல்கிறார் என்று நாம் வாசிப்போம். இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். இங்கே ஏசாயாவுடைய 2 குமாரர்களுடைய பேரை சொல்லிவிட்டு, அந்த ஏசாயா அவருடைய குமாரரை சொல்லிவிட்டு, அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்றால் ஒரு அடையாளமாக இருக்கிறார்கள். அப்போ அடையாளம் என்றால் அவர்கள் கடைசி காலத்திற்கு ஏதோ ஒன்று சொல்ல வருகிறார்கள். அவர்களுடைய பேரை நாம் படித்து அவர்கள் எதை குறிக்கிறார், ஏசாயா என்னத்தை சொல்ல வருகிறார் என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது ஏசாயா 7ஆம் அதிகாரத்திலே சிதறப்பட்டு போகிற தீர்க்க தரிசனம் இருக்கிறது. 2520 தீர்க்க தரிசனம் இருக்கிறது. அப்படி இந்த 2520 தீர்க்க தரிசனத்தை ஏசாயாவுடைய குமாரருடைய பேரை படிக்கும்போது அது என்னத்தை குறிக்கிறது என்பதை நமக்கு புரிய வருகிறது. நாம் முதலாவதாக இந்த வசனத்தை நாம் வாசிப்போம். ஏசாயா 8:1-10 நான் வாசிக்கிறேன். பின்னும் கர்த்தர் என்னை நோக்கி, நீ ஒரு பெரிய பத்திரத்தை எடுத்து மனுஷன் எழுதுகிற பிரகாரமாய் அதிலே மகார்சலால் அஸ்பாஸ் என்று எழுது என்றார். அப்பொழுது நான் உண்மையுள்ள சாட்சிக்காரனாகிய ஆசாரியனான உரியாவையும் எரேபெக்கியாவின் குமாரனாகிய சகரியாவையும் அதற்கு சாட்சிகளாக வைத்து கொண்டேன். நான் தீர்க்கதரிசியானவளை சேர்ந்தபோது அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றாள். அப்பொழுது கர்த்தரை நோக்கி, மகார்சலால் அஸ்பாஸ் என்னும் பேரை அவனுக்கு இடு. அந்த பாலகன் அப்பா அம்மா என்று கூப்பிட அறியும் முன்னே தமஸ்குவின் அஸ்தியும் சமரியாவின் கொள்ளையும் அசிரியாவின் ராஜாவுக்கு முன்பாக கொண்டு போகப்படும். இதுதான் சிதறப்பட்டு போகுதல். இந்த சிதறப்பட்டு போகுதலுக்கு யாரை ஒரு அடையாளமாக கொடுக்கிறார் என்றால் ஒரு மகனை தேவன் கொடுக்கிறார், மகார்சலால் அஸ்பாஸ். இந்த மகார்சலால் அஸ்பாஸ் என்பதற்கு ஹேஸ்டிங் பூட்டி என்ற ஒரு பொருள் இருக்கிறது. ஷிஃப்டிங் ப்ரே, அதாவது மிக விரைவாக இது நடக்க இருக்கிறது, இந்த சிதறப்படுதல் நடக்க இருக்கிறது என்கிற ஒரு பொருளை அந்த பெயர் பெற்றிருக்கிறது. அப்போ இந்த ஏசாயாவுடைய மகன் எதற்கு ஒத்திருக்கிறார் என்று பார்த்தீங்கன்னா சிதறப்படுதலுக்கு ஒத்திருக்கிறார். இவருடைய பேர் மகார்சலால் அஸ்பாஸ். இதை நம்ம பார்ப்போம். இங்கே பாருங்கள், சிதறப்படுதலுக்கு வடக்கு ராஜ்யத்திற்கு இங்கேருந்து சிதறப்பட்டு போகும் என்று சொன்னார் வடக்கு ராஜ்யம். இதற்கு யார் ஒத்திருக்கிறார் என்றால் மகர்சலால் அஸ்பாஸ், முதலாவது மகன் இங்கே இவருக்கு ஒத்திருக்கிறார். இங்கே இந்த மகன் வடக்கு ராஜ்யம்
சிதறப்பட்டு போகிறதுக்கு இவர் ஒத்திருக்கிறார். சிதறப்படுதல் என்பதற்கு நாங்கள் ஒரு அடையாளமாக இருக்கிறோம், என்னுடைய மகன் ஒரு அடையாளமாக இருக்கிறார் என்று ஏசாயா 8:18 அவர் சொல்லுகிறார். இப்போ இன்னொரு பையனுடைய பேரை நம்ம பார்ப்போம். இன்னொரு பையனுடைய பேரை நாம் வாசிப்போம். ஏசாயா 7:3. அப்பொழுது கர்த்தர் ஏசாயை நோக்கி, நீயும் உன் மகன் சேயார் யாசுப்புமாக வண்ணார் துறை வழியில் உள்ள மேற்குலத்து மதகின் கடைசி மட்டும் ஆகாசுக்கு எதிர்கொண்டு போய். இங்கே நமக்கு இன்னொரு பேர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது சேயர் யாசூப் என்கிற பேர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு என்ன அர்த்தம் என்று நாம் பார்க்கும்போது, a remnant will return, மீதமானவர்கள் மறுபடியும் சேருவார்கள், மறுபடியும் தேவன் மீதமானவர்களை கூட்டி சேர்ப்பார். இது இன்னொரு பையனுடைய பேர். இங்கே இன்னொரு பையன், இந்த இன்னொரு பையன் எதை குறிக்கிறார் என்றால் தெற்கு ராஜ்யத்தை கொடுக்கிறார். சேயர் யாசூப். இந்த சேயர் யாசூப் எதை குறிக்கிறார் என்றால் சேகரிக்கிறது. ஒரு ரெமனன்ட் வில் ரிட்டர்ன், மீதமானவர்களை தேவன் சேர்க்கிறார். எப்படி சேர்த்தார் என்றால், இங்கே பார்த்துக்கிட்டீங்கன்னா சிதறப்படுதல் 723 1998 வரைக்கும், 1798 வரைக்கும் வடக்கு ராஜ்யத்துக்கு இருந்தது. இப்போ தெற்கு ராஜ்யத்துக்கு பார்க்கும்போது 1677 1844 வரைக்கும் செல்கிறது. அப்போது இந்த காலகட்டம் இருக்கிறது பார்த்தீர்களா, இந்த காலகட்டத்தில் தேவன் என்ன செய்கிறார், இங்கேருந்து எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இந்த காலகட்டத்திலே தேவன் இந்த 46 வருடங்களே ஒரு ஆலயம் 46 ஆலயம் கட்டுது. இங்கே மில்லரைட் அட்வென்டிஸ்ட்டை கற்றுக்கிறார். இது கேதரிங். ஒரு ஜனத்தை சிதறடிக்கிறார், ஜனத்தை கூட்டி சேர்க்கிறார். இந்த சத்தியத்திற்கு அடையாளம் என்ன அடையாளம்? 2520. இந்த தீர்க்க தரிசனம் இல்லை என்றால் தேவன் 7 டே அட்வென்டிஸ்ட் ஜனத்தை எப்படி தெரிந்து கொண்டார் என்றே நமக்கு தெரியாது. ஏனென்றால் அவர் சிதறடித்தது யாரை சிதறடித்தார் என்றால் பண்டைய இஸ்ரவேலர்கள். அவர் யாரை சேர்த்து கொண்டார் என்றால் ஆவிக்குரிய 7 டே அட்வென்டிஸ்ட் சபை இங்கே சேர்த்து, ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் இங்கே சேகரிக்கப்பட்டார்கள், சிதறடிக்கப்பட்டார்கள், சேகரிக்கப்பட்டார்கள். எப்படி 7 டே அட்வென்டிஸ்ட் சபை வந்தது என்கிற சத்தியமே இல்லாமல் போய்விடும். இந்த 2520 என்கிற தீர்க்க தரிசனம் இல்லை என்றால் எப்படி தேவன் சபையை சேர்த்தார் என்ற சத்தியம் சபைக்கு இல்லாமல் போய்விடும். அதற்கு இந்த 2520 என்கிற சத்தியத்தை தேவன் கொடுத்து வருகிறார். இந்த காரியங்களை நாம் ஆராயும் பொழுது நமக்கு என்ன தெரிய வருகிறது என்றால், இந்த 2520 என்கிற சத்தியம் எங்கே ஆரம்பிக்கிறது எங்கே முடிகிறது என்று காலகட்டங்கள் நமக்கு தெரிய வருகிறது. இது எங்கே ஆரம்பிக்கிறது எங்கே முடிகிறது என்று ஒரு சின்ன ஸ்லைடில் நான் உங்களுக்கு எழுதுகிறேன். எப்படின்னு பாருங்கள். லேவியராகமம் 26 இதனுடைய தொடக்கம் இருக்கிறது. ஆனால் இது ஏசாயா தீர்க்க தரிசனத்திலே, ஏசாயா புஸ்தகத்திலே 2520 ஆரம்ப பகுதி இருக்கிறது. ஆனால் இதோட முடிவு பகுதி எங்கே இருக்கிறது என்றால் தானியேல் புஸ்தகத்திலே இருக்கிறது. அதாவது 1989 தான் அதோடைய முடிவு என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். அப்போது இங்கே தானியேல் புஸ்தகத்திலே இதோட முடிவு இருக்கிறது. இங்கே இன்ட்ரோடியூஸ், இங்கே தான் வேதாகமத்தில் நமக்கு அறிவிக்கிறார், முதல் முறை இங்கே இருக்கிறது என்பதை நமக்கு காட்டுகிறார். ஆனால் இதற்கு முன்பதாகவே வேதாகமத்திலே இருக்கிறது. 2520 ஆதியாகமத்திலிருந்து நமக்கு வருகிறது. ஆனால் இது நமக்கு தீர்க்க தரிசன அடிப்படையில் இது இருக்குது. அப்போது எத்தனை சாட்சி இருக்கிறது? மோசே ஒரு சாட்சி, ஏசாயா ஒரு சாட்சி, தானியேல் ஒரு சாட்சி. 3 சாட்சிகள், 2-3 சாட்சிகளால் ஒரு காரியம் நிலைவரப்படும். அப்போ இந்த 2520 என்கிற தீர்க்க தரிசனம் தேவன் கொடுத்த ஒரு தீர்க்க தரிசனம் என்று நீங்கள் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வசனங்களை அம்மையார் கோட் செய்துவிட்டு, இந்த சத்தியத்தை நீங்கள் விசுவாசித்தா தான் ரட்சிப்பு என்பதை எப்படி சொல்கிறாங்க என்று பாருங்கள். ஏசாயா 7 இங்கே 2 வசனத்தை அம்மையார் குறிப்பிடுகிறார்கள். இந்த 2 வசனத்தை நான் வாசிக்கிறேன். முதலாவதாக இந்த எந்த வசனத்தோடு இணைக்கிறாங்க என்று பாருங்கள். ஏசாயா 7:8-9. சீரியாவின் தலை தமஸ்கு, தமஸ்குவின் தலை ரேத்சின், இன்னும் 65 வருஷங்களிலே எப்ராயிம் ஒரு ஜனமாயிராதபடிக்கு நொறுகுண்டு போகும். வசனம் 9. எப்ராயிமின் தலை சமாரியா, சமாரியாவின் தலை ரெமலியாவின் மகன்,
நீங்கள் விசுவாசியாவிட்டால் நிலை பெற மாட்டீர்கள் என்று என்றால் நீங்கள் விசுவாசியாவிட்டால் நிலை பெற மாட்டீர்கள். ஏசாயா சொல்கிறார், நீங்கள் விசுவாசிக்க வேண்டும், நீங்கள் விசுவாசிக்கவில்லை என்றால் நீங்கள் ஒரு ஜனமாக எல்லாம் போய்விட்டீர்கள் என்று சொல்கிறார். இந்த வசனத்தை அம்மையார் எப்படி கோட் பண்ணாங்கன்னா, இந்த 2520 என்கிற இந்த சத்தியத்தை நாம் நம்பினால் ஒழிய நமக்கு ரட்சிப்பு கிடையாது என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அம்மையார் நமக்கு என்ன வசனங்களை இணைக்கிறார்கள் என்று நாம் படிப்போம். 2 நாளாகமம் 20:20 என்ற வசனத்தை இங்கே கோட் செய்கிறார்கள். 2 நாளாகமம் 20:20 நான் வாசிக்கிறேன். கர்த்தரை நம்புங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புவீர்கள். தேவனை நம்ப வேண்டும், அவருடைய தீர்க்கதரிசிகளை நாம் நம்ப வேண்டும். இதே தான் நாம் ஏசாயா 8:20 வாசிக்கிறோம். ஏசாயா 8:20 பாருங்க. ஏசாயா 7:8 இந்த 2 அதிகாரமும் ஒன்றாக தான் இருக்கிறது என்று நமக்கு தெரியும். ஏசாயா 7:8 இந்த சிதறப்படுதல் 2520 தீர்க்க தரிசனம். இப்போது அவருடைய தீர்க்கதரிசிகள் நம்ப வேண்டும், 2520 நம்ப வேண்டும் என்று ஏசாயா 8:20 பாருங்கள். 8:20 என்ன சொல்லுது? வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும், இந்த வார்த்தையின்படி சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடிய காலத்து வெளிச்சம் இல்லை. இதுதான் வேதாகமும் ஸ்பிரிட் ஆஃப் ப்ராஃபஸியும் என்று சொல்லுவோம். அப்போ வேதாகமத்தையும் ஸ்பிரிட் ஆஃப் ப்ராஃபஸியும் நம்ம ஆராயும் பொழுது இதில் இருக்க வருகிற சத்தியத்தை நாம் படித்தாலுடைய இதில் நாம் விசுவாசத்தை வைத்தாலுடைய நாம் ரட்சிக்கப்பட மாட்டோம் என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். லோமன் லிண்டா மெசேஜஸ் 33-34. 2 texts are here set before God's people, 2 conditions for success. The law spoken by Jehovah himself and the spirit of prophecy are the 2 sources of wisdom to guide his people in every experience. This is your wisdom and your understanding in the sight of nation, who shall say, surely this great nation a wise and understanding people. இங்கே இந்த 2 text 2 வசனங்கள் குறிப்பிட்டிருக்கிறாங்க இல்லையா? ஏசாயா 8:20, 2 நாளாகமம் 20:20. இதை நாம் நம்ப வேண்டும். கற்பனை இருக்கிறது, ஸ்பிரிட் ஆஃப் ப்ராஃபஸி இருக்கிறது. இந்த இரண்டுக்கும் என்ன வேலை என்று இங்கே அம்மையார் எழுதுகிறாங்க. ஸ்டேட்மெண்ட் கண்டினியூஸ். The law of God and the spirit of prophecy go hand in hand to guide and counsel the church, and whenever the church has recognized this by obeying his law, the spirit of prophecy has been sent to guide her in the way of truth. சபை தேவனுடைய கற்பனையை கடைபிடிக்கும் பொழுது தேவன் ஸ்பிரிட் ஆஃப் ப்ராஃபஸி தீர்க்க தரிசன ஆவினால் சபையை நடத்துகிறார் என்று இங்கே இருக்கிறது. வெளிப்படுத்தல் 12:12 and the dragon was wroth with the women and went to make war with the remnant and of her seed, which keep the commandments of God and have testimony of Jesus Christ. This prophecy points out clearly the remnant church which will acknowledge God in his law and the prophetic gift. Obedience to the law of God and the spirit of prophecy has always distinguished the true people of God, and the test is usually given on present manifestation. இந்த ஸ்டேட்மெண்ட்டில் அம்மையார் நமக்கு என்ன எழுதுகிறார்கள் என்றால், தேவன் சபைக்கு கட்டளைகளை கொடுத்திருக்கிறார், ஸ்பிரிட் ஆஃப் ப்ராஃபஸி வேதாகமத்தை கொடுத்திருக்கிறார், ஸ்பிரிட் ஆஃப் ப்ராஃபஸியை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு காலகட்டத்திலும் தேவன் அந்த காலகட்டத்தில் வாழ்கிற ஜனங்களை வெவ்வேறு வகையாக சோதிக்கிறார். உதாரணத்துக்கு இப்பொழுது பார்த்தீங்கன்னா சபையில் என்ன தவறான ஒரு மைண்ட் செட் இருக்குது என்று பார்த்தீங்கன்னா, ஏசாயா எரேமியாவுக்கு கொடுக்கப்பட்ட அந்த டெஸ்ட், அவங்களுக்கு வந்த சோதனை, அவங்களுக்கு என்ன இருந்ததோ அதே இதுதான் நமக்கும் இருக்கிறது, அதே மாதிரி நாம் இருப்போம், நமக்கு சோதனை வருகிறது என்று அநேகர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். கிடையாது. ஒவ்வொரு காலத்திற்கும் இது மாறுகிறது. ஏசாயாவுக்கும் மோசேக்கு இருந்த பிரச்சனைகள், அந்த சோதனைக்கு காட்டிலும் வேறு ஒரு சோதனை நமக்கு இருக்கிறது. இது அம்மையார் எழுதுறாங்க பாருங்க. In Jeremiah's day the people had no question about the message of Moses, Elijah, Elisha, but they did question and put aside the message sent from God to Jeremiah until its force and power was wasted and there was no remedy but for God to carry them away into கேப்டிவிட்டி. எரேமியாவோட காலகட்டத்தில் மோசே, எலிஷாவோட செய்தி அவங்களுக்கு அது ஒரு சோதனையாக கிடையாது, அவங்களுக்கு வேறு சோதனை இருந்தது. அதை அவங்க என்ன செய்தார்கள் என்றால் நிராகரித்து விட்டார்கள். லைக்வைஸ் in the days of Christ the people had learned that Jeremiah's message was true and they persuaded themselves to believe that if they had lived in the days of their fathers they would have accepted his message, but at the same time they were rejecting Christ's message of whom all the prophets had written. இப்படி அவர்கள் சொல்லிக்கொண்டு எங்களுடைய பிதாக்களுடைய காலங்களில் நாங்கள் இருந்தோமானால் அந்த செய்தியை நாங்கள் நிராகரித்து இருக்க மாட்டோம் என்று அவர்கள் பொய்யான ஒரு கணக்கை போட்டுக்கொண்டு தற்போது வருகிற சத்தியத்தை நிராகரித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இங்கே அம்மையார் நமக்கு தெரியப்படுத்துகிறார்கள். அதை எப்படி முடிக்கிறாங்க என்று பாருங்க. As third angel's message arose in the world, which is to reveal the law of God to the churches in fullness and power, the prophetic gift was also immediately restored. The gift has acted a very prominent part in the development and carrying forward the message.
இங்கே சபை இந்த தேவனுடைய கற்பனைக்கு ஒழுங்காக இருந்தால், தேவனுடைய வேதாகமத்தை ஒழுங்காக ஆராய்ந்திருந்தால் என்ன ஆயிருக்கும் என்றால், இங்கே ஸ்பிரிட் ஆஃப் ப்ராஃபஸி, இந்த தீர்க்க தரிசன ஆவி சபையை கடைசி வரைக்கும் நடத்தி கொண்டு போயிருக்கிறோம். ஆனால் இப்பொழுது சபையில் ஸ்பிரிட் ஆஃப் ப்ராஃபஸி, அம்மையாருடைய வாக்கியங்களை நாம் படிக்கிறோமா? கிடையாது. அம்மையாருடைய வாக்கியங்கள் ஒரு இரண்டாவதாக நாம் வைத்து கொண்டிருக்கிறோம். கேட்டால் நம்ம என்ன சொல்கிறோம் என்றால், வேதாகமம் பெரிய வெளிச்சம், அம்மையார் சிறிய வெளிச்சம் என்று சொல்லி உதறி விடுகிறோம். இரண்டுக்கும் நாம் எப்படி முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அந்த முக்கியத்துவம் நாம் கொடுக்காமல் இருக்கிறோம். அதனால் சபை அப்பாஸ்டசி, சபை தேவனுக்கு ஏன் விரோதமாக இருக்கிறது? செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சபை ஏன் தேவனுக்கு விரோதமாக இருக்கிறது என்றால் இந்த காரணம்தான். தீர்க்க தரிசன ஆவி, ஸ்பிரிட் ஆஃப் ப்ராஃபஸியை நாம் மறந்துவிட்டோம். ஒரு 10 புக்கு மட்டுமே நம்மிடம் இருக்கும். அந்த 10 புக்கை தான் நம்ம ஆராய்வோம். அம்மையார் எழுதின அனைத்து புஸ்தகங்களையும் நாம் ஆராயாமல் நாம் இருக்கிறோம். நாம் வேதாகமத்தை ஆராய்ந்து நமக்கு எது புரிந்ததோ, நம்மளுடைய சிந்தைக்கு என்ன இது வந்ததோ அதை நாம் எடுத்துக்கொள்கிறோம். அப்படி நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. நாம் வேதாகமத்திலே எதையாவது கெஸ் செய்தால், இதுதான் அப்படி நம்ம கெஸ் செய்தால் அது ஒரு பொய்யாக இருக்கும். ஏனென்றால் என் சிந்தை பாவத்துக்குரிய சிந்தையாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் இன்னும் பரலோகத்திற்கு செல்லவில்லை. நாம் இன்னும் மனுஷ இதில் நம்ம சிக்கி கொண்டிருக்கிறோம். அதனால் நம்முடைய சிந்தனைகள் மாறிக்கொண்டே இருக்கும். அதை நாம் சீர்படுத்த வேண்டும் என்றால் வேதமும் ஸ்பிரிட் ஆஃப் ப்ராஃபஸியில் வருகிற வெளிச்சம் மாத்திரமே, நம்முடைய சொந்த வெளிச்சத்தினால் ஒரு பயனும் கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். As difference of opinions have arisen in the reference to interpretations of scriptures and method of labor calculated to unsettle the faith of believers in the message and lead the disunion in the work, the spirit of prophecy has always thrown light on every situation. It has brought union of thought and harmony of action to the body of believers in every crisis that has arisen in the development of the message and the growth of the work. Those who have stood firmly by the law of God and the life of spirit of prophecy have triumphed and the work has prospered in their hands. இங்கே அம்மையார் அந்த ஸ்பிரிட் ஆஃப் ப்ராஃபஸிக்குடைய முக்கியத்துவத்தை சொல்கிறார்கள். தீர்க்கதரிசன அதோடைய முக்கியத்துவத்தை இங்கே அம்மையார் சொல்கிறார்கள். அப்போது சோலா ஸ்கிரிப்சரா, வேதாகமும் மட்டுமே என்று அம்மையார் இங்கே சொல்லவில்லை. வேதாகமும் நமக்கு என்ன வேணும்? ஸ்பிரிட் ஆஃப் ப்ராஃபஸியும் இருந்தால்தான் கடைசி காலத்திலே அது நம்மளை வழி நடத்தும். இட் ஷுட் த்ரோ லைட் ஆன் எவ்ரி சிச்சுவேஷன். ஒவ்வொரு விதத்திலும் நமக்கு அது வெளிச்சத்தை கொடுக்க வேண்டும். ஏன் நம்முடைய குடும்பங்களிலே ஏன் பிரச்சனை இருக்குது, சபையில் ஏன் பிரச்சனை இருக்கிறது? தீர்க்க தரிசன இந்த வாக்கியங்களை நாம் படிக்கவில்லை. ஸ்பிரிட் ஆஃப் ப்ராஃபஸி நம்ம படிக்காதனால இது வருகிறது. அப்போ அம்மையாருடைய ரைட்டிங்ஸில் இந்த சார்ட்ஸை குறித்து இருக்கிறது. இந்த 2 சார்ட்ஸும் தேவன் தம்முடைய சொந்த விரலினால் சபைக்கு கொடுத்தார் என்று அம்மையார் எழுதியிருக்கிறார்கள். இப்பொழுது நான் இதை நிராகரித்தேன் என்றால் நான் என்ன செய்கிறேன் என்றால், இந்த 2 நாளாகும் 20 சொன்ன மாதிரி தேவனை நம்புகிறேன், தேவன் அனுப்பின தீர்க்கதரிசியை நான் நம்ப மாட்டேங்கிறேன் என்பதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். இது அம்மையார் தேவன் நமக்கு கொடுத்தது என்று எழுதியிருக்கிற அந்த 2 சார்ட்ஸும். நேபுகாத்நேச்சர் கனவிலே அந்த மரம் வந்தது. அது செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சபையை குறிக்கிறது. அந்த விருட்சத்திலே கனி இருந்தது. அந்த கனி என்பது ஆவிக்குரிய கனி என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம அனைவருக்கும் தெரியும், அது ஒரு ஆவிக்குரிய கனி. அந்த கனி நேபுகாத்நேச்சருடைய காலத்திலே அந்த கனி அங்கே இருக்கிற அந்த ராஜ்யம் முழுமைக்குமாக ஒரு உணவாக இருந்தது. அந்த விருட்சம் வெட்டப்பட்டது. அதே மாதிரி வில்லியம் மில்லருடைய கனவில் அந்த பெட்டி இருந்தது என்று நாம் பார்த்தோம். அந்த பெட்டியும் சிதறப்பட்டு அடிக்கப்பட்டது, கிழிக்கப்பட்டது. இது எதை குறிக்கிறது என்றால் மில்லரைட் அட்வென்டிஸ்டுடைய ராஜ்யத்தை குறிக்கிறது, சபையை குறிக்கிறது. செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சபை என்பது மில்லரைட் அட்வென்டிஸ்டுடைய மூமெண்ட். அப்போது மில்லரைட்ஸுக்கு தேவன் சத்தியங்களை கொடுத்தார். அந்த சத்தியத்தை நாம் வெட்டி விட்டோம், நாம் பிரித்து விட்டோம். எப்படி சிதறிக்கப்பட்டது என்றால் 1843 என்கிற சார்ட்டை நாம் எடுத்து விட்டோம். அப்படி எடுத்து விட்டனால இப்போ அந்த ஆவிக்குரிய ஆகாரம் நமக்கு இல்லை. அப்போ நம்ம எந்த ஆகாரத்தை புசித்து கொண்டிருக்கிறோம்? தவறான ஆகாரத்தை நாம் புசித்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தானியேல் 4:13-14. நான் படுத்திருக்கையில் என் தலையில் தோன்றின தரிசனங்களை காணும்போது காவலனாகிய பரிசுத்தவான் ஒருவன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். அவன் உரத்த சத்தமிட்டு, இந்த விருட்சத்தை வெட்டி இதன் கொப்புகளை தரித்து போடுங்கள், இதன் இலைகளை உதிர்த்து இதன் கனிகளை சிதறடியுங்கள், இதன் கீழுள்ள மிருகங்களும் இதன் கொப்புகளிலுள்ள பட்சிகளும் போய்விடட்டும், இந்த கனிகளை சிதறடியுங்கள். இந்த கனி என்பது என்னத்தை குறிக்கிறது? இந்த கனி என்பது என்னத்தை குறிக்கிறது என்றால், இது நாம் போய்
இதோடைய வார்த்தையுடைய அர்த்தத்தை பார்க்கும் பொழுது யாத்திராகமம் 13:14 நீங்கள் வாசிக்கலாம், யாத்திராகமம் 23:15. இதில் ஆபீப் என்கிற ஒரு மாதம் இருக்கிறது. ஆபீப் என்பது முதலாவது மாதம். ஆபீப் என்பவர்கள் நீசான் என்பார்கள். இது முதலாவது மாதம். இந்த முதலாவது மாதத்திலே அவர்கள் கனிகளை கொண்டு வருவார்கள் என்று நமக்கு தெரியும். இது எதற்கு ஒத்திருக்கிறது என்றால், இந்த முதலாவது மாதம் ஃபவுண்டேஷனல் ட்ரூத், இதுதான் அவங்களுடைய அடிப்படை. நீங்கள் எகிப்தில் இருந்தபோது நீங்கள் அந்த பஸ்கா பண்டிகை முதலாவது மாதத்திலே அவர்கள் கொண்டாடுவார்கள். அந்த பஸ்கா பண்டிகை அவங்க வெளியே எடுத்து வரும்பொழுது அது ஃபவுண்டேஷனல் ட்ரூத், அது அஸ்திபாரம், அவங்களுக்கு சத்தியம். அந்த பண்டிகைகள் தான் அவங்களுக்கு அஸ்திபாரம். அப்போ அந்த கனி என்பது எதை குறிக்கிறது என்றால் அஸ்திபார சத்தியத்தை குறிக்கிறது. அப்போ மில்லரைட் அட்வென்டிஸ்டுடைய காலத்தில் அஸ்திபார சத்தியம். இப்போ நேபுகாத்நேச்சர் காலத்தில் அவருக்கு எது அஸ்திபார சத்தியம்? தேவன் அவரை தெரிந்து கொண்டு அனைத்து ராஜ்யத்திற்கு மேலும் அவரை வைத்தார். ஆனால் அந்த அஸ்திபார சத்தியத்தை அவர் ஏற்றுக்கொள்ளாமல் போய்விட்டார். அவர் பெருமையை முன்வைத்து விட்டார். அதே மாதிரி இங்கே வில்லியம் மில்லருக்கு தேவன் கொடுத்த சத்தியங்களை இந்த 1843 சார்ட், இந்த சார்ட்டை இந்த ஃபவுண்டேஷனல் ட்ரூத் அஸ்திபார சத்தியத்தை நாம் விட்டு விலகிவிட்டோம். அது விலகிவிட்டனால என்ன ஆனது? 15 வசனம் 15 தானியேல் 4. ஆனாலும் இதன் வேர்களாகிய அடிமரம் பூமியில் இருக்கட்டும், இரும்பும் வெண்கலமுமான விலங்கு இடப்பட்டு வெளியின் பசும்புல்லிலே தங்கி ஆகாயத்து பணியிலே நனைவதாக மிருகங்களுடைய பூமியின் பூண்டிலே அவனுக்கு பங்கு இருக்க கடவுது. இங்கே அந்த அடிமரத்தை அவங்க என்னத்தால் மூடுறாங்க என்றால் இரும்பு வெண்கலம். இரும்பு வெண்கலம் எதை குறிக்கிறது? Testimonies Volume 2 661. The Lord made a covenant with Israel that if they would obey His commandments, He would give them rain in due season. The land should yield her increase, and the trees of field should yield her fruit. He promised that their threshing should reach unto the vintage, and the vintage unto the sowing time, and that they should eat their bread to full and dwell in their land safely. He would make their enemies to perish. He would not abhor them, but would walk with them and would be their God, and they should be His people. But if they disregard His requirements, He would deal with them entirely contrary to all this. His curse should rest upon them in place of His blessing. He would break their pride of power and would make the heavens over them as iron and earth as brass. Your strength shall be spent in vain, for your land shall not yield her increase, neither shall the trees of the land yield their fruits. And if you walk contrary to me, then will I also walk contrary to you. இங்கே தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு அடிமைத்துவத்தை பற்றி இங்கே விளக்குகிறார். அடிமைத்துவத்தை பற்றி விளக்கும்போது இங்கே இரும்பும் வெண்கலமும் நான் வானத்தை இந்த இரும்பும் வெண்கலமும் ஆக்குவேன் என்று சொல்கிறார். அப்போது இது எதை குறிக்கிறது என்றால் ஒரு அடிமைத்துவத்தை குறிக்கிறது. ஜனங்கள் அடிமைத்துவத்தில் இருக்கிறார்கள். சயின்ஸ் ஆஃப் டைம்ஸ் March 10, 1881. அதான் மோசேயை கொடுத்து he was to present before them the wonderful manifestation of God powers in bringing forth from the iron furnace, which figure will illustrate the cruel and degrading bondage in Egypt. இங்கே மோசேவை குறித்து எழுதும்போது மோசே ஜனங்களை எகிப்திலிருந்து கூட்டி வந்தார். அந்த எகிப்தில் இருந்த அந்த அடிமைத்துவம் எப்படி இருந்தது என்றால் இரும்பில் இருக்கிற மாதிரி இருந்தது, இரும்பு நெருப்பில் இருக்க மாதிரி இருக்கிறது என்று எழுதுகிறார்கள். அப்போ இந்த இரும்பு வெண்கலம் என்பது ஒரு அடிமைத்துவத்தை குறிக்கிறது. ப்ராஃபெட்ஸ் அண்ட் கிங்ஸ் 139 இது ஒரு சத்தியம் இல்லாத இடத்தையும் குறிக்கிறது என்பதற்கு எலியாவுடைய நாட்களில் 3 வருடம் பஞ்சம் இருந்தது, மழை பெய்யவில்லை. அதுக்கு பாருங்கள், Ahab knew that it was by the word of God that the heavens had become brass, yet he sought to cast upon the prophet the blame for the heavy judgment resting upon the land. இது வெண்கலத்தை குறித்து பேசும்போது இது சத்தியமில்லாத ஒரு இடமாக இருக்கிறது. அங்கே இதுவும் ஒரு அடிமைத்துவம் என்று நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். டெஸ்டிமோனிஸ் வால்யூம் 4 172. இங்கே எரேமியா ஜனங்களிடம் சென்று நேபுகாத்நேச்சருக்கு நீங்கள் அடிபணியுங்கள், இதே தேவனுடைய சத்தியம், நீங்கள் அவருக்கு விரோதமாக செய்யாதீர்கள் என்று சொல்கிறார். அப்போ 70 வருட அடிமைத்துவம், இந்த அடிமைத்துவத்தை இங்கே அம்மையார் விளக்குறாங்க. God had said that His people should be saved, that the yoke He would lay upon them should be light if they submitted uncomplainingly to His plan. Their servitude was represented yoke of wood which was easily borne, but the resistance would be made by corresponding severity represented by yoke of iron. தேவனுக்கு நீங்கள் உடனாக இருந்தீர்கள் என்றால் உங்களுடைய பாரம் லகுவாக இருக்கும்.
அப்படி நீங்கள் இல்லை என்றால் உங்களுடைய பாரம் இரும்பு போல இருக்கும் என்று இங்கே இருக்கிறது. அப்போ இது ஒரு அடிமைத்துவத்தை குறிக்கிறது. இந்த 70 வருட பாபிலோனிய இந்த அடிமையில் அவங்க இருந்தப்போ இந்த காலம் எதை குறிக்கிறது என்று இங்கே பாருங்கள். ப்ராஃபட்ஸ் அண்ட் கிங்ஸ் 7:14. God's search on the earth was verily in captivity during this long period of relentless persecution, as were the children of Israel held captive in the Babylon during the period of எக்ஸைல். 1260 வருட இருண்ட காலம் எதோடு ஒத்திருக்கிறது? 70 வருட அந்த அடிமைத்துவம், பாபிலோனிய அடிமைத்துவத்துக்கு ஒத்திருக்கிறது என்று இங்கே எழுதியிருக்கிறது. அப்போது நம்ம ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 1260 வருடம் என்றது ஒரு பாதி என்று நான் சொன்னேன். 723 பாதி எடுத்திங்கன்னா 1260 வரும். இங்கே 1260 வரும். இது 538 1798 வரைக்கும் இந்த காலம் முடிகிறது. அப்போ முடியும் பொழுது இங்கே என்ன ஆகிறது என்றால் அந்த அடிமை காலம் முடிகிறது. அப்போ ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேறும் பொழுது டைம் ஆஃப் எண்ட். பாருங்க, டைம் ஆஃப் எண்ட் 1798 டைம் ஆஃப் எண்ட். அப்படி என்றால் இங்கே பாருங்க 1989 இதுவும் ஒரு முடிவு காலம். ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேறும் பொழுது அது எதை குறிக்கிறது என்றால் முடிவு காலத்தை குறிக்கிறது. அப்போ அந்த முடிவு காலம் இங்கே என்ன ஆனது என்றால் இந்த காலகட்டம் 1863 1989 வரைக்கும் இவர்கள் அயன் பிராஸ் இரும்பு வெண்கலத்தினால எப்படி ஒவ்வொரு காலகட்டம் இந்த 1860 வருட காலகட்டமும் இப்படி இரும்பு வெண்கலத்தால் பூட்டப்பட்டிருந்ததோ ஒவ்வொரு காலகட்டமும் இப்படி ஒரு இரும்பு வெண்கலத்தால் பூட்டப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த காலகட்டத்திலும் இரும்பு வெண்கலத்தால் நாம் செவன்த் அட்வென்டிஸ்ட் சபையினர்கள் பூட்டப்பட்டிருக்கிறார்கள். சத்தியம் அவர்களுக்கு கிடைக்காத காரணமே இந்த இரும்பும் வெண்கலமும் போட்டு கட்டிப்பட்டிருக்கிறது. அந்த இரும்பும் கனிமனும் நம்முடைய காலகட்டத்திற்கு என்னவென்று நாம் ஆராய வேண்டும். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வாசித்தோம். ஒவ்வொரு பண்டைய இஸ்ரவேலர்களுக்கு அவங்களை கட்டி இருந்தது எது என்று பார்த்தோம் என்றால் அவங்களுடைய அடிமைத்துவம். இங்கவும் நம்மளுடைய சபை இப்பொழுது அடிமைத்துவத்தில் இருந்தது. இந்த காலகட்டத்தில் அடிமைத்துவத்தில் இருந்தது. அந்த அடிமைத்துவம் எதில் நாம் அடிமைகளாக இருக்கிறோம் என்பதை அமேர் விளக்குகிறார்கள். ரிவ்யூ அண்ட் ஹெரல்ட் August 17, 1897. It is not wise to send our youth to universities where they devote their time of gaining a knowledge of Greek and Latin. நீங்கள் நம்மளுடைய பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம், வெளியில் இருக்கிற கல்விகளை கற்க சொல்கிறோம். கிரீக் லாட்டின், கிரீக் மொழி லத்தீன் மொழி. இப்போ லத்தீன் எடுத்துக்கொண்டீர்கள். லத்தீன் என்பது ரோமுடைய இந்த தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் வருகிற இந்த சிலையிலே அந்த சொப்பனத்திலே ரோம் என்பது இரும்பை குறிக்கிறது. கிரீக் அண்ட் லாட்டின் 2 இருக்குது. லாட்டின் என்பது ரோமை குறிக்கிறது, ரோம் இரும்பு. அப்போ கிரீஸ் என்பது கிரேக்க ராஜ்யம். இந்த கிரேக்க ராஜ்யம் எதை குறிக்கிறது? வெண்கலத்தை குறிக்கிறது. அப்போ வெண்கலம் இரும்பு இது இரண்டும் இங்கே எதை குறிக்கிறது? அந்த படிப்பு, நியூ நாலேஜ் என்று நாம் சொல்கிறோம். எஜுகேஷ்னல் சிஸ்டம், அதான் அக்கிரமத்தின் ரகசியம். நம்முடைய தியாலஜியிலே வந்திருக்கிற புதிய படிப்பு தான் அது என்று நாம் புரிந்து கொள்ள. உயர்ந்த கல்வி, இந்த உயர்ந்த கல்வியை கொண்டு 1863 1989 வரைக்கும் இந்த கல்வி முறைகளை வைத்து சாத்தான் அடக்கி கொண்டிருக்கிறான். அதை படிக்கும்போது ஜனங்களுக்கு ஏதோ பெரிய அறிவு வருகிறது என்று நினைக்கிறான். ஆனால் அதில் ஜனங்களுக்குரிய ஆவிக்குரிய அந்த அறிவை சாத்தான் அடுக்கி போடுகிறான். இது அம்மையார் எப்படி எழுதுறாங்க பாருங்க. While their heads and hearts are being filled with sentiments of infidel authors whom they study in order to master these languages, they gain a knowledge that is not all necessary or in harmony with the lesson of great teacher. அவர்கள் இப்படி படிக்கும்போது அவங்களுக்கு அதிக ஞானம் வருகிறது என்று நினைக்கிறார்கள். அவர்கள் இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்து அந்த அறிவை பெற்றுக்கொள்ளாமல் உலகத்தில் இருக்கிற நபர்களிலிருந்து வேறு அறிவை பெற்றுக்கொள்கிறார்கள் என்று அம்மையார் எழுதுகிறார்கள். Generally those educated in this way have much self-esteem. They think they have reached the height of higher education and carry themselves proud as though they were no longer learners. அப்படி படிக்கிறவங்க, எஜுகேஷன் சிஸ்டத்தில் இருக்கிறவங்க, அவங்க படிக்கிறவங்க நான் ஒரு நிலையை அடைந்து விட்டேன், இதுமேல் எனக்கு தேவை கிடையாது, நான் இனிமேல் எனக்கு கற்றுக்கொள்கிறதுக்கு ஒன்றும் இல்லை என்ற ஒரு நிலைமைக்கு போய்விடுகிறார்கள். They are spoiled for the service of God. The time, means and study that many have expelled in gaining a comparatively useless education should have been used in gaining an education that should make them all-round men and women fitted for practical life. Such an education would be of the highest value to them. இப்படி இருக்கிற ஒரு கல்வி முறையை நாம் விட வேண்டும். எதற்குள்ளாக வர வேண்டும்? practical education.
ஒரு குடும்பத்தில் இருக்கும்போது அனைத்துமே எனக்கு தெரிய வேணும். உலகத்தில் இருக்கிற நான் உலக வாழ்க்கையையும் பரலோக வாழ்க்கையும் இணைத்து நான் வாழக்கூடிய ஒரு மகனாக அந்த கல்வி என்னை உருவாக்குகிறதா? ஒரே இடத்தில் உட்காந்து நான் படித்து கொண்டே இருக்கிறேன்னா, இல்லை அதை என்ன உருவாக்குகிறதா? அதற்காக தான் செவன்த் டே அட்வென்டிஸ்டில் அம்மையார் நமக்கு கொடுத்த படிப்பில் வேலையும் இருக்க வேண்டும், படிப்பும் இருக்க வேண்டும். அனைத்தும் இருந்தால்தான் ஒரு மனிதனும் ஒரு மனுஷியும் அவங்க கிறிஸ்துவுக்குள்ளே வளருவார்கள் என்கிற சத்தியத்தை நம்முடைய அம்மையார் மூலியமாக நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். அப்போ இந்த இரும்பு வெண்கலம் என்பது தவறான படிப்பினை. இந்த தவறான படிப்பு வேதாகமத்தில் முக்கியமாக கவுண்டர்ஃபிட் ப்ரூஃப் டெஸ்டிங். வேதாகமத்தை இப்படி தான் ஆராய வேண்டும் என்று நமக்கு தெரியும். ஆனால் நம்ம வேதாகமத்தை இப்பொழுது எப்படி ஆராய்கிறோம் என்றால், உலகத்தில் இருக்கிற ஒரு புஸ்தகத்தை ஆராய்வது போல் நாம் ஆராய்கிறோம். மில்லர் நமக்கு கொடுத்த 14 ரூல்ஸை நாம் விட்டுவிடுகிறோம். வாட் டு ஸ்டூடெண்ட்ஸ் கேரி வித் தெம் when they leave our schools? Where are they going? What are they going to do? Have they the knowledge that will enable them to teach others? Have they been educated to wise fathers and mothers? Can they stand at the head of a family as wise instructors? In their home life, can they so instruct their children that theirs will be family that God can behold with pleasure? Because it is symbol of the family in heaven. Have they received the only education that truly be called higher education? நம்முடைய பிள்ளைகளை நாம் பள்ளிகளுக்கு அனுப்புகிறோம். அவர்கள் அதில் தேறி இருக்கிறார்களா? தேவனுடைய படிப்பில் தேறி இருக்கிறார்களா? அவர்கள் வெளியே ஒரு நல்ல மனிஷியாக இருக்க முடியுமா? அவங்க ஒரு நல்ல தலைவியாக இருக்க முடியுமா? வீட்டில் இருக்க முடியுமா என்று அம்மையார் எழுதுகிறார். அது அல்லவென்றால் அவர்கள் ஒரு தவறான படிப்பை உடையவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் எடுக்கிறது ஒரு உயர்ந்த படிப்பு என்று நினைக்கிறார்கள். ஆனால் உயர்ந்த படிப்பு அது இல்லை என்று அம்மையார் எழுதுகிறார்கள். What is higher education? No education can be called higher education unless it bears the similitude of heaven, unless it leads young men and young women to be Christ-like and fits them to stand at the head of their families in the place of God. If during his school life a young man failed to gain a knowledge of Greek and Latin and the sentiments contained in the works of infidel authors, he has not sustained much loss. If Christ has deemed this kind of education essential, would he not have given his disciples, whom he was educating to do the greatest work ever committed to mortals, to represent him in the world? But instead he placed sacred truths in their hand to be given to the world in its simplicity. அப்படி இந்த கல்வி முறை தேவனை குறித்து உலகத்துக்கு சொல்ல எனக்கு ரொம்ப அவசியமாக இருந்தது. இயேசு கிறிஸ்து 12 சீஷர்களையும் இப்படி இந்த எபிரேயத்தையும் அந்த கிரேக்கு லத்தீன் மொழியை கற்பதற்காக தம்முடைய சீஷர்களை அனுப்பியிருப்பார். ஆனால் அவர் அதற்கு அனுப்பவில்லை. பரலோக படிப்பை அவர்களுக்கு கொடுத்து பூமியிலே தன்னை பிரதிபலிக்கிறதற்காக அவரை அனுப்பினார். அந்த படிப்பை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கொடுக்க வேண்டும் என்று அம்மையார் எழுதுகிறார்கள். There are times when Greek and Latin scholars are needed. Some must study these languages. This is well, but not all and not many should study them. Those who think that a knowledge of Greek and Latin is essential to higher education cannot see afar off. Neither is a knowledge of mysteries of that which the men of the world call science necessary for entrance into the kingdom of God. It is Satan who fills the mind with sophistry and tradition, which exclude the true higher education and will perish with the learner. இங்கே இந்த காரியங்கள் எல்லாம் சாத்தான் கொண்டு வருகிறான். சாத்தான் கொண்டு வந்து ஒரு மாணவனுடைய மனதிலே புகுத்தி விடுகிறதுனால் பரலோக சிந்தை, பரலோக படிப்பு இல்லாமல் போய்விடுகிறது என்று எழுதுகிறார்கள். Those who have received a false education do not look heavenward. They cannot see the one who is true light, which lighteth every man that cometh into the world. They look upon eternal realities as phantoms, calling an atom a world and a world an atom. Of many who have received so-called higher education, God declares, thou art weighed in balance and are found wanting. இப்படி கல்வி முறையை கற்றுக்கொண்டவர்களை தேவன் என்ன சொல்கிறார் என்றால், தானியேல் 5ஆம் அதிகாரத்தில் வரும்போது, நீ தராசிலே நிற்கப்பட்டு குறைவற்றவனாக காணப்பட்டாய். நீ கற்கிற அந்த கல்வி, wanting in a knowledge of practical business, wanting in a knowledge of how to make best use of time, wanting in knowledge of how to labor for Jesus. இந்த தேவனுக்குரிய அந்த ஊழியம் செய்கிறதை கற்காமல் உலகத்திற்குரியதை கற்றுக்கொண்டு நாம் செல்கிறதுனால தேவன் நீ தராசில் நிற்கப்பட்டு குறைவெட்டு காணப்பட்ட என்கிற வார்த்தையை யாரெல்லாம் படிப்பை முன்வைக்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் சொல்லுகிறார். அப்போது ஃபால்ஸ் எஜுகேஷன், பொய்யான படிப்பு அட்வென்டிஸ்குள்ளே வந்திருக்கிறது. அந்த படிப்பை தான் இங்கே இரும்பு களிமண். அதனால் தான் வேதம் நமக்கு புரியவில்லை. இப்போ தானியேல் 4:34-37 34-37 நான் வாசிக்கிறேன். தானியேல் 4:34. அந்த நாட்களில் சென்ற பின்பு நேபுகாத்நேச்சராகிய நான் என் கண்களை வானத்திற்கு ஏறெடுத்தேன், என் புத்தி எனக்கு திரும்ப வந்தது. அந்த நாட்கள் சென்ற பின்பு நேபுகாத்நேச்சராகிய நான்
என் கண்களை வானத்திற்கு ஏற்றன். அந்த நாட்கள் என்று இங்கே அட் த எண்ட் ஆஃப் த டேஸ், அந்த 7 வருடங்களுடைய முடிவு. அப்போது இவருடைய காலத்தினுடைய முடிவில் என்ன ஆகும்? தானியேல் 12:13 தானியேல் எப்பொழுதெல்லாம் ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறதோ அப்பொழுது தானியேல் எழுந்து நிற்கிறார். இங்கே தானியேல் எழுந்து நின்றாரா? எழுந்து நின்றார். எப்படி என்று பாருங்கள். 35 பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள். அவர் தமது சித்தத்தின்படி வானத்தின் சேனையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை என்றேன். அவ்வேளையிலே என் புத்தி எனக்கு திரும்ப வந்தது. அவ்வேளையிலே புத்தி திரும்ப வந்தது. முடிவு காலம் விட்டது. அவருக்கு என்ன வந்தது? இன்க்ரீஸ் ஆஃப் நாலேஜ், அறிவு பெருக்கம், புத்தி அவருக்கு திரும்ப வந்தது. என் ராஜ்யபாரத்தின் மேன்மைக்காக என் மகிமையும் என் முகக்கலையும் எனக்கு திரும்பி வந்தது. என் மந்திரிமாரும் என் பிரபுக்களும் என்னை தேடி வந்தார்கள். யார் இந்த மந்திரிமார் பிரபுக்கள்? தானியேல் இருப்பார். அவர் தான் பிரதானவர். தானியேல் எழுந்து நின்றார் என்று இங்கே நாம் பார்க்க முடிகிறது. ஒவ்வொரு தீர்க்க தரிசனம் நிறைவேறும் பொழுதும் தானியேல் எழுந்து நிற்கிறார். இங்கே 7 காலங்களுடைய நிறைவிலே தானியேல் வருகிறார் என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். Prophets and Kings 5:47 honored by men with the responsibility of state and with the secrets of kingdoms bearing universal sway, Daniel was honored by God as his ambassador and was given many revelations of mysteries of ages to come. His wonderful prophecies as recorded by him chapter 7 to 12 of the book bearing his name were not fully understood even by the prophet himself, but before his life labors closed he was given blessed assurance at the end of the days. In the closing period of world's history, he would be permitted to stand in his lot and place. இப்பொழுது தானியேலை குறித்து இந்த ஸ்டேட்மெண்ட்டில் அம்மையார் எழுதிட்டு தானியேல் ஒவ்வொரு காலத்தினுடைய முடிவு எழுந்து நிற்கிறார். அப்போது இங்கே நேபுகாத்நேச்சருடைய 7 காலங்களுடைய முடிவிலே தானியேல் வந்து நின்றார், எழுந்து நின்றார். அப்படி என்றால் ஒரு முடிவு காலத்திலே தானியேல் எழுந்து நிற்க வேண்டும். இப்போ 2520 என்கிற தீர்க்க தரிசன முடிவிலே தானியேல் எழுந்து நிற்க வேண்டும். நான் என்ன சொல்கிறேன் என்றால் 2520 ஒரு அடையாளமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆலகரி என்று நாம் படித்தோம். ஒரு அடையாளமாக நமக்கு இருக்கிறது. அது 126 வருடங்களாக நமக்கு இருக்கிறது. இந்த 126 வருடங்களுடைய முடிவிலே தானியேல் எழுந்து நிற்க வேண்டும். அப்போது நம்மளுடைய காலகட்டத்திற்கு இந்த 126 வருடம் 2520 வருடம் முடிந்த பிற்பாடு 1989 முடிவு காலம் வந்தது. இங்கே தானியேல் எழுந்து நிற்கிறார். இங்கே எழுந்து நிற்கும் போது என்ன ஆகும்? இங்கே அறிவு பெருக்கம் வருகிறது. சபைக்கு அறிவு பெருக்கம். இந்த அறிவு பெருக்கத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த அறிவு பெருக்கம் நம்முடைய சபைக்கு இப்பொழுது வந்திருக்கிறது. அப்போது ஒரு 2520 இந்த சத்தியம் இல்லை என்றால் அறிவு பெருக்கம் எப்பொழுது வரும்? தேவன் எப்பொழுது சபையை சேர்க்கிறார் என்பதை நமக்கு தெரியாமல் போய்விடும். Sermon and Talks Volume 1 2:25-26 Daniel has been standing in his slot since the seal was removed and the light of truth has been shining upon his visions. He stands in his slot bearing the testimony which was to understand the end of the day. இங்கே தானியேல் எழுந்து நிற்கும் போது என்ன ஆகிறது என்றால் முத்திரை உடைக்கப்படுகிறது என்று இங்கே கொடுத்திருக்கிறார்கள். முத்திரை உடைக்கிறது வந்து அறிவு பெருக்கத்தை காட்டுகிறது. அப்போ முத்திரையை உடைக்கும் போது எப்படி உடைக்கிறார்? ஒவ்வொன்றாக உடைக்கிறார். அப்போ எப்பொழுது முத்திரை உடைக்கப்படுகிறது? முடிவு காலத்திலே உடைக்கப்படுகிறது. அந்த முடிவு காலத்தில் உடைக்கப்படும் போது நம்முடைய காலத்திற்கு 1989 முடிவு காலத்தில் முத்திரை உடைக்க ஆரம்பிக்கப்பட்டது. ஒவ்வொரு சத்தியங்களாக தேவன் வெளிப்படுத்தி வருகிறார். அறிவு பெருக்கம். ஆனால் இந்த அறிவு பெருக்கத்தை யார் பெற்றுக்கொள்வார்? நீதிமான்கள் உணர்வார்கள், துன்மார்க்கரோ உணரார்கள். இந்த சத்தியங்களை தேவன் நமக்கு கடைசியாக நம்முடைய சபை கொடுத்திருக்கிறார். தானியேல் 1 அதிகாரம் 1 தூது, 2 அதிகாரம் 2 தூது, 3 அதிகாரம் 3 தூது, 4 அதிகாரம் நாம் எப்படி சத்தியத்தை விட்டு பிரிந்து சென்றோம் என்று நமக்கு காட்டுகிறது. அடுத்து தானியேல் 5 அதிகாரத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். அந்த தானியேல் 5 அதிகாரத்திலே நாம் அனைவருக்கும் தெரியும் பெல்ஷாசாருடைய வீழ்ச்சி. 7 டே அட்வென்டிஸ்ட் சபையிலே ஒரு கூட்டம் பெல்ஷாசாரை குறிக்கும். இந்த சத்தியங்கள் எல்லாம் தெரிந்திருந்தும், இதெல்லாம் கொடுக்கப்படும், இதெல்லாம் தெரிந்திருந்தும் இதை நிராகரிக்கிறவர்களுக்கு பெல்ஷாசார் ஒத்திருக்கிறார். இந்த சத்தியத்தை கேட்டு கற்றுக்கொண்டு அதிலிருந்து வெளியே வருகிறவர்களுக்கு அதை புரிந்து கொள்வதற்கு நேபுகாத்நேச்சர் ஒரு உதாரணமாக இருக்கிறார். நேபுகாத்நேச்சர் சத்தியத்தை ஒத்துக்கொள்கிற ஒரு நபருக்கு ஒத்தாக இருக்கிறார். அதே மாதிரி பெல்ஷாசார் நிராகரிக்கிறதுக்கு துணிகரித்திருக்கிறதுக்காக பெல்ஷாசார் இருக்கிறார் என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். அதை வருகிற ப்ரெசன்டேஷனில் நம்ம ஆராய இருக்கிறோம். ஒரு ஜெபம் செய்வோம்.
பரலோகத்தில் இருக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளை கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. நல்ல வேலையும் பிதாவே, இந்த சத்தியத்தை தியானிக்க எங்களுக்கு கொடுத்த வேலைக்காக நன்றி அப்பா. இதோ 2520 என்கிற மாபெரும் தீர்க்க தரிசனத்தை எங்களுடைய சபை கொடுத்தீர். நாங்கள் அதை விட்டுவிட்டோம் அப்பா. இப்பொழுதும் சபையிலிருந்து 144,000 பேரை நீர் சேகரித்து கொண்டிருக்கிறீர் என்கிற சத்தியத்தை, இந்த 2520 சத்தியம் எங்களை போதிக்கிறது என்கிற அறிவை நாங்கள் பெற்றுக்கொண்டு இதை கற்றுக்கொண்டு இதை மற்றவருக்கும் சொல்ல எங்களுக்கு கிருபை தாரும் பிதாவே. இயேசுவிலே ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன்.